शार्गिणस्तुल्यरूपा शयकृतशुकपोता शर्वरीकान्तवक्त्रा शमितः सकलतापा शातिता भव्यजाता शरणमुपगतानां शंसदा सौतुबोधा हरिः ओम् त्रिगुंशस्वसार उपयन्ति निष्कृतगुं समानं केतुं प्रतिमुञ्चमानाः ऋतुभिस्तन्वते कवयः प्रजानतीर्मध्ये छन्दसः परियन्ति भास्वतीः வேயர் புகழ் வில்லிபுத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தம் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் ஒருடன் 43 அன்புடனே அடியேனு கருஷினியே यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु जन्मधू तेन मे वाजिनीवति मुखमन्धि सरस्वती नमस्सदसे अद्य तावत् भगवतः आदिपुरुषस्य श्रीमतो भक्तवत्सलस्य परया कृपया श्रीव्रतप्रबन्ध व्याख्यान अनुभूत्यै अभ्युपगतेभ्यः समेभ्यः आस्तिक महाजनेभ्यः सुस्वागतां वाचं परिसमर्प्य समे यूयं समाहितचेतस्काः भूत्वा तन्मुपन्यासम् आस्वादयत आस्वाद्य च तस्यैव भगवतः आदिपुरुषस्य परया कृपया अखिलान् अभीष्टान् मनोरथान् समवाप्य समेधमानविभवाः सहकुटुम्बाः आयुरैश्वर्यपरिपूर्णाः भूयास्ते इत्याशास्य आचार्य करुणावलंबी करुणाकरदासगा उपन्यासம் ஆரம்பி நேற்றைய தினத்தில் எழுப்பிய பெண் முடியல அந்த பெண்ணுடைய இல்லத்து வாசலில் ஒரு முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு? கண்ணனையே பாடிட்டு இருந்தா அதனால தான் சிக்கல் வருது. கண்ணன் வந்து கண்ணுக்கினியனை ஒழிய பெண்களை டீஸ் பண்ணி பார்க்குறதுல பெரிய ரசிகர் ஆகினாலும் உங்களுக்கு இந்த கஷ்டம் வருது. அதில் கண்ணுக்கினியனாக இப்பொழுது கண் முன்னாடி தோன்றவில்லை ஆகினும் மனத்திலே இன்னும் காட்சி தரக்கூடிய மனத்துக்கினியான் ஆகிய ராமபிரானை பாடு அப்படின்னா சிரத்தினால் தெளிலங்கை கோபானை சென்ற மனத்துக்கினியானை பாடினார்கள். பாடினவாறு அந்த கோஷ்டிலேயே ஒரு கோஷ்டி பூசல் வருது. நமக்கு அப்படி தோன்றுது. அப்படித்தான் இருக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி அதுலேயே 2 கோஷ்டி ஆகிடுச்சு. ராமர் கோஷ்டின்னா கிருஷ்ணர் கோஷ்டி. சில பெண்கள் சொன்னால் கிருஷ்ணனை விட்டுட்டு ராமனை பாடலாம். இது ரொம்ப தப்பு. நம் கண் முன்னாடி இருக்கக்கூடியவன் அவனை வச்சு அவனுக்காகத்தானே இந்த குருவேல் கொடுந்த இளம் கோபன் குமரன் யாரா அந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தார் நாராயணனே அப்படின்னு சொல்லி நமக்கே பலதருவான்னு சொல்லி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை கிருஷ்ணனாகவே பகவானை பாடிட்டு போகிறதா அழகு. நடுவில் திடீர்னு இப்படி நம்ம கருத்தை மாற்றிக்கலாமா? அதனால கிருஷ்ணனை தான் பாடணும் என்று சில பெண்கள் வலியுறுத்தினார்கள். கிருஷ்ணன் வேறு ராமன் வேறு இல்லை, தேப்பெருமாள் வேறு ரங்கநாதன் வேறு கிடையாது. அதை மட்டும் அடிப்படையாக மனசில் வச்சுக்கிட்டேன். பெருமாளும் ஒருத்தர் தான், ரங்கநாதனும் ஒருத்தர் தான், நம்பாத்து சால கிராமத்து பெருமாளும் ஒருத்தர். அதனால் இதில் ஏற்ற இறக்கம் கிடையாது. ஆனாலும் கூட பிணங்கிய மலர் பிதற்றும் பெருமையேன் இந்த பகவான்கிட்ட உள்ள அதீத அன்புனால அந்த பகவானை ராமனா பார்க்க தேப்பெருமாள் தான் வசத்தின்னு சொல்கிறவாளும், இல்லை ரங்கநாதன் தான் வசத்தின்னு சொல்கிறவாளும். 2 பேருமே வசதி இல்லை. ஏன்னா 2 பேருமே ஆச்சாரம் போட எங்காத்து பெருமாள் தான் வசதி அப்படின்னு சொல்ல பரமை காத்திக்கிறோமா? இப்படி பல பேர் இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது? கணவன் அதே கணவனாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எப்போ ஒரு சேப்பு டிஷர்ட் கிழிஞ்சதே போட்டு போடுறது. நான் கேட்டேன், எதுக்கு அந்த சட்டையை விட்டுறப்படாத, வேறு சட்டை போடக்கூடாது. இல்லை, இந்த சட்டையை போட்டால் தான் எங்கள் ஆத்துக்காரி பிரியமாக இருக்கா. அதே சுவாமி கேட்டேன், பொன்பாக்கு ஒரு 2 சட்டை தான் போட்டு வந்தேன். அதே கணவர் தான், அதே ஆசாமி தான். இருந்தாலும் போட்டுக்கிற சட்டையை வச்சு அந்த கணவர்கிட்ட பிரீத்தி வருதுங்கிற மாதிரி அதே ரங்கநாதன் தான், அதே தேப்பெருமாள் தான், அதே திருவேங்கடம். எல்லாரும் தர்மியக்கியம் அப்படி சொல்லுவோம். சாஸ்திரப்படி ரொம்ப தெரியும். தர்மியக்கியம், தர்மியான பெருமாள் ஒருத்தர் தான். தர்மத்தை குணங்களை உடைய விசேஷங்களை உடைய அடைமொழிகளுக்கு இலக்கான விசேஷரான தர்மியான பெருமாள் ஒருவரே. ஆனால் அவரே பல கோலத்தில் இருக்கார், பல ஊரில்.
அந்தந்த கோலத்தை இட்டு கொண்டு அதில் ஒரு அன்பு ஜாஸ்தி வச்சுட்டு சண்டை போடுவதும் அவர்கிட்ட உள்ள அன்புனாலே ஏற்பட்டது தான். ஆகையினால் அதுக்கு அவனுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை, அது தொடர்ந்து நடக்கணும். எப்படியோ ஒன்று பகவானை சிந்திச்சா சரி அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி இந்த கோஷ்டியில் எடுத்து வச்சுக்கோங்களேன். ராமன் தான் வசதி, ராமனை தான் பாடணும் அப்படின்னு சில பெண்கள் சொன்னான். சில பெண்கள் சொன்னால் கிடையாது, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற கிருஷ்ணனை விட்டுட்டு என்றைக்கோ துவாபர யுகத்தில் இருக்கிற ராமனை பாடி என்ன பையன், அதெல்லாம் கிருஷ்ணனை தான் பாடணும் அப்படின்னா எப்படி தகராறு. தலைவி பார்த்தா இவ்வளோ சீக்கிரமே இன்னும் கிருஷ்ணன் சந்திரிக்கே போகல, அதுக்குள்ளேயே சண்டை போட்டா எப்படி. ஆகையினால சரி ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன். தாழ்மையாபுரம் ஒரு ஊர், அந்த ஸ்டேஷன் பேர் தப்பு அப்படின்னு விட்டாங்க. அது பேரை மாற்றணும்னு போராட்டம் பண்ணினான். சரி அப்படின்னு ஏற்பாடாயிடுது. என்ன பேர் வைக்கணும்னா கள்ளக்குடி அப்படின்னு வைக்கணும்னு சொன்னான். அதுக்கு ஒரு சண்டை வந்துச்சு. கள்ளக்குடி கிராமத்துக்கு தான் அந்த ஸ்டேஷன் இல்லை, பழங்கானத்த கிராமத்துக்கு அந்த ஸ்டேஷன் இல்லை, அதான் எங்கள் பேர் தான் வைக்கணும்னு அவா சொன்னான். உடனே வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா பேசாமல் கள்ளக்குடி டேஷ் பழங்கானத்துக்கு போட்டு இந்த ஊடுகொண்டு அப்படி இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கூட இல்லை, வியாசர்பாடி ஜீவா அப்படி ஒரு ஸ்டேஷன். இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன். நல்லா தலைவி பார்த்தா வம்பே இல்லடியம்மா ராமனை கிருஷ்ணன் பாடினா போதும். அதனால கிருஷ்ணனை பாடினால் புள்ளின் வாய் கீண்டானே, உள்வடிவத்தில் வந்த பூத்தரையின் சகோதரனான பகாசுரனை வாய்ப்பிழந்து சம்மதித்தனர். புள்ளின் வாய் கீண்டானே வியாசர்பாடி ஆயிடுச்சு. ஜீவா சொல்றேன் எப்படின்னா பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே, பொல்லாத ராட்சசனை கிள்ளி களைந்தானே, தூக்கி எறிஞ்சானே பாடு. பொல்லாத ராட்சசனை கிள்ளி தூக்கி எறிஞ்சான், களைந்தான், கிள்ளி நிரசிச்சான், அழிச்சான் அப்படின்னா யாரு அப்படின்னா உடனே ஒருத்தர் சொன்னார், அதான் சுவாமி ராமபிரான், நான் தான் பாடுறத சொன்னேன். இன்னொருத்தர் உனக்கு சந்தேகமாக இருக்குது, அதை தலைவி என்னவோ போயிட்டார், ராமனும் வேண்டாம் கிருஷ்ணனும் வேண்டாம், பேசாமல் நரசிம்மனை பாடுட்டாங்க. பொல்லா கிள்றதுன்னா இப்படிதான், கிள்றதுன்னா அப்படிதான் நகத்தால் தான் பண்ணாங்க. அதான் நரசிம்மன் தான் நகத்தால் சம்மதிச்சார். இந்த சிம்மமூர்த்தியை தான் நாச்சியார் பாடு. அப்படி பாடினு ஒத்துக்கிட்டு வர உடனே பத்தங்கி சுவாமி நானும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அரக்கனைன்னு இருக்கு, பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும். அரக்கனைன்னு இருக்கு. நரசிம்மன் சம்மதிச்சது ராட்சசனை இல்லையே, அசுரனை. அதில் ஒரு சப்டிவிஷன் இருக்கு, ஒரு காஸ்டிங்க டிவிஷன். ஐயங்கார் அப்படின்னா மட்டும் சொல்லி விட்டுருவாளா, அந்த வடகையங்காரா வடக்குத்தியாரா தென்குத்தியாரா, வடகலையா தென்கலையா, வடகலைன்னா ஆண்டவன் ஆசிரமமா ஐடிகள் சிஷியானா கேட்க மாட்டாளா. அந்த மாதிரி ராட்சசால் அசுரால் ரெண்டு டிவிஷன் வேறு, ராட்சசர்கள் வேறு அசுரர்கள் வேறு. ரெண்டு பேரும் வில்லர்கள் தான், அது ஆட்சேபம் இல்லை. ரெண்டு பேரும் தீய சக்திகள் தான், ரெண்டு பேரும் ஆன்டி சோஷியலாக தான் இருப்பாங்க நார்மலாக. இருந்தாலும் கூட ராட்சசர்கள் வேறு டிவிஷன், அசுரர்கள் இருக்கு. இரண்யகசிபு அசுரன், ராவணன் ராட்சசன். இப்போ பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தாள்னு சொன்னால் அரக்கன் வந்தால் ராவணனாக இருக்கலாம், கிள்ளி களைகிறதுனா இரண்யகசிபு தான் முடியும். அதில் இந்த சிம்மாவதாரத்தை பாடுறாளா ராமாவதாரத்தை பாடுறாளா, அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. சரி இங்கேயும் ஒன்றும் ஜீவா வியாசர் பாடி செல்வன் போட்டு நரசிம்ம ராகவனை பாடினார். எப்படி சுவாமி தகராறாக கேட்பார் சுவாமி. அதுக்கு மேலே ஒரு டவுட் எனக்கு, அரக்கரை கிள்ளி களைந்தானை, அரக்கரை சம்மதிச்சாருனாலே போதும். அரக்கன்னாலே பொல்லாதவன் தான், அப்புறம் என்ன பொல்லா அரக்கன். எனக்கு பொல்லாத கோபம், ஒரு கோபமே பொல்லாது, அப்புறம் பொல்லாத கோபம் இது வருது. அரக்கனைன்னு கெட்டவன் தான், அது பொல்லாத கெட்டவன் என்ன இருக்கு. அரக்கன்னாலே முதல் ராட்சசன்னு சொன்னாலே, அவனுக்கு ஏன் ராட்சசன்னு பேர் விஷ்ணு புராணத்தில் மகரிஷி பராசரர் சொல்கிறார். அவன் பிறந்த உடனே அவனை சிருஷ்டிச்ச ராட்சச ஜாதியை சிருஷ்டிச்ச பிரம்மா ரக்ஷகா அப்படின்னாரு. எல்லாரும் ஜனங்களும் அதை பார்த்து நான் காப்பாற்று கதைனான். அந்த ஆள் வந்த உடனே ரக்ஷகான்னு கதைனா ரக்ஷஸ் என்று பெயர் வச்சுட்டாங்க. அது பேர் வைக்கிறதுக்கு காலையே முடியும். பப்ளிக் ரெஸ்பான்ஸ்னா ரக்ஷன்றாங்க, நீ ரக்ஷஸ் அப்படின்னு விட்டாங்க. ரக்ஷஸ் தான் ராட்சசன் ஆயிடுது. ராட்சசன்னு சொன்னால் புல்லிங்கத்தில், ரக்ஷஸ்னா அந்த புல்லிங்கில், ரெண்டும் அவனுக்கு தான் பேர். அப்படின்னு அரக்கன்னு சொன்னாலே இது பின்னாடி மக்களை ஓட ஓட விரட்டுற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்னு அர்த்தம் இயற்கையாக கிடைக்கிறது. அதுக்கு பொல்லா அரக்கன்னு போடுவாங்க. பொய்ன்னு சொன்னால் அப்புறம் பச்சை பசும்பை, பசும்பை பச்சை பசும்பை, அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஆட் பண்ணி மீட்டிங்கில் பேச சப்ஜெக்ட் இல்லை என்ன பண்ணுவா. அவ்வாறு கேட்கிறேன், ஆணித்தரமாக கேட்கிறேன், தீவிரமாக கேட்கிறேன், உறுதியாக கேட்கிறேன், நயம்பட கேட்கிறேன், நன்றாக கேட்கிறேன், நேரமாகி விட்டதால் விடைபெறுகிறேன். என்ன கேட்டாலும் யாரும் தெரியும், அவருக்கே கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பேசுகிறா. அந்த மாதிரி நாச்சியார் பாட்டை ரப்புறதுக்காக பொல்லா அரக்கனைன்னு சாதிச்சாடா. நம்ம பாட்டா நாச்சியார் பாட்டாச்சு, பாடவில்லை நாச்சியார் பாட்டாச்சு, அவள் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கச்சு அப்படி பாடுவடா அப்படின்னா
என்ன என்னதான் அர்த்தம்னா அரக்கர்களை நல்லவாழ் உண்டுன்னு ஞாபகம். நல்ல அரக்கர் உண்டா நம்ம விபீஷன் இல்லையா, அவன் இல்லைன்னா நமக்கு ஸ்ரீரங்கம் உண்டா, திவ்ய பிரபந்தம் உண்டா, திருவரங்கம் இல்லைன்னா 108 திவ்யதேசம் தலையாய் திவ்யதேசம் அதான் கேபிட்டல். 108 திவ்யதேசம் கேபிட்டல் சொன்னால் பரமபதத்துக்கு கேபிட்டல் அதுதான். சில ஆச்சாரியால் ராமநாதரிசியார் ரங்கநாதன் தான், கிருஷ்ணநாதரிசியார் ரங்கநாதன் தான். ஏன் சுவாமி பரவாத தேவன் திருப்பார்கடலில் வியூகமூர்த்தியிலிருந்து அவதாரம் பண்ண அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ரங்கநாதன் தான். அப்படிங்கிற அளவுக்கு பெருமை பெற்ற பெரிய பெருமாளாக இருக்காரு. ஆகையினால பெரிய பெருமாள் கிடைச்சிருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா யூபியில் உட்காந்துருப்பார். அது யூபியில் 4 ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறது தகராறு இருப்பார். அதை விட்டு ஜம்மு தமிழ்நாட்டில் காவிரி கிணத்துல ஆனந்தமாக அமைதி பூங்காவான தமிழகத்தில் ஆனந்தமாக பள்ளி கொண்டிருக்காரு. அதற்கு காரணமே அரக்கரான விபீஷன் தானே. அவன் நல்லவன் அல்லவா, அந்த நல்ல அரக்கன் இல்லாதவன் காண்பிக்க பொல்லா அரக்கன். இது பிராட்டி ராட்சசன் தான் பொதுவாக கெட்டவன் சொல்லக்கூடாது. அது சுவாமி தேசியன் சாதிக்கிறார். அசுரன்னு சொன்னால் கெட்டவன் யார் சொன்னான்? அசுரன்னு சொன்னால் பிரகலாதனும் அசுரன் தான் கெட்டவனா? இல்லை அப்பா கெட்டவர் அதனால பிள்ளை கெட்டவன் சொல்ல முடியுமா? இரண்யகசிபனுடைய பிள்ளை தானே பிரகலாதன் கெட்டவனா? இல்லை பிரகலாதனுடைய பிள்ளை விரோஜனம் அவன் நல்லவனா? அதனால் இதெல்லாம் வந்து சரி மிஸ்டேக். தாயை போல பிள்ளை நூலை போல சிலைங்கிறது ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பக்திக்கெல்லாம் உதாகரணம் யார்? பிரதமோதாகரணாய பிரதிபாஜான்னு பாதுகாசகத்தில் சொன்னாலும் பொதுவாக சாதுனாம் அசேஷானாம் உதாகரண பூதன்னா பிரகலாதன். அந்த பிரகலாதன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு கேட்டால் இரண்யகசிபனுடைய பிள்ளை தானே. அதனால் அப்பா கெட்டவரானா பிள்ளை கெட்டவராக இருப்பார்னு சொல்லலாமா? பிரகலாதன் எக்ஸப்ஷன். சரி, அப்பா நல்லவர் பிள்ளை நல்லவராக இருப்பான்னு பிரகலாதன் பெற்ற பிள்ளை விரோஜனம், அது ரொம்ப அது என்ன பண்ண முடியும்? அதனால் இப்படிலாம் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. அவளும் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இது ரொம்ப ரேஷனலான திங்கிங். அது நாச்சியாருடைய விஷயம். அதனால் நாச்சியார் நல்ல அரக்கன்னு ஒருத்தர் உண்டு. செல்வ வீடனுக்கு வேறாக நல்லானே. அது வேறு திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார்? பெருமாள் எல்லாருக்கும் நல்லவர், ஆனால் விபீஷனுக்கு டிஃபரெண்ட்டாக நல்லவர், டிஃபரெண்ட் நல்லவர்னு சொல்லிட்டு அப்படி எம்பெருமான் அவரே. அதாவது விபீஷண ஆழ்வானை சந்திப்பதற்கு எம்பெருமான் ஆவலோடு இருந்தான். எப்போ இருந்தா அப்படின்னா கரதூஷண திரிஷஸ் சம்ஹாரத்துக்கு முன்னாடியிலேருந்து விபீஷனை எப்போ பார்ப்போம்னு ஏங்கிட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டால் விபீஷனை பற்றி அவருக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது. கேட்டான். நியூஸ் கொடுத்தவோ விபீஷனுடைய சகோதரி. அவள் சொன்னான், எங்கள் ராட்சசாலேயே நல்லா இருக்க ஒருத்தருக்கான் விபீஷன். யாரவோ? சூர்பனகை. சூர்பனகை ராமபிரானுடைய ஆசிரமத்துக்கு வந்து ராமபிரானை பார்த்து நீ யாருன்னு கேட்டான். எவ்வளோ பொறுப்பான விஷயம். நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சு நம்மளை பார்த்து நீ யாருன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? ரொம்ப தைரியமாக இருக்கு, என் வீட்டில் இருந்து என்ன யாரும் கேட்குறியா, நீ முதல்ல யாருன்னு சொல்லுங்க. அப்படி தான் ராமன் சொல்லியிருக்கணும். ஆனால் ராமனுக்கு இப்படிலாம் சொல்ல தெரியாதும் அசட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்த சூர்பனகிட்ட எல்லாத்தையும் விலாவரியாக எங்கள் அப்பா தசரதர், அவருக்கு நான் அவர் தம்பி 3 பேர், எனக்கு பட்டாபிஷேகம் தீர்மானிச்ச பொழுது எங்கள் சித்தி வேண்டான்னு சொல்ல எங்கள் அப்பா என்னை காட்டு நினைச்சார். இதெல்லாம் வந்து எவ்வளோ அந்த ராட்சசியாக வேஷம் நல்லா அழகான பெண்ணாக வந்தது, அது இருக்கட்டும். அவள்கிட்ட இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய தேவையான வீட்டுக்கு வந்தா ஒத்தி, வீட்டுக்கு வந்து நீ யார் நம்மளை கேட்டாலே செல்லி மிஸ்டு கால் வந்து தடுத்தோம்னா அது ஆபத்து. நம்ம தெரியல மிஸ்டு கால் வந்துருக்கேன்னு போனது. யார் சார் நீங்கள் ஃபோன் பண்ணதுன்னா நீ தானே ஃபோன் பண்ணுறேன், நீ தான் முதல்ல யாருன்னு சொல்லணும் அப்படின்னா. இல்லை சார் மிஸ்டு கால் வந்துருக்கு எனக்கு அப்படின்னா அது யாருன்னு முதல்ல சொல்லணும், சண்டைக்கு போக சொல்கிறான் ஒன்று. அப்படி இருக்கு நாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், முதல்ல நாம் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அது சூர்பனகை அந்த பேசிக் கட்டத்தில் தன்னை யாரும் அறிமுகப்படுத்தின்னு நீங்கள் யாரும் கேட்டுருக்கணும். ஆனால் அப்படி கேட்கல, நீ யாரும் கேட்டாடா அப்படியா? அவளுக்கு இவ்வளோ விவரம் சொன்னார் ராமபிரான். நான் என்ன பண்ணுறது, எங்கள் ராமனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அது சொன்னது ராமனுடைய கதா அன்ற எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் ராமன் பொய் சொல்ல மாட்டான், அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அதுவும் ஸ்ரீசமீபே விசேஷம், பெண்கள்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான். பெண்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாதுங்கிறது உலகத்தில் வாதுகாரர் யாரும் பொய் சொல்லி தப்பிச்சிருக்காடா. இருந்தாலும் பெண்கள்கிட்ட பொய் சொல்ல மாட்டார். அதை விட இன்னும் ஒரு விசேஷமான ஆசிரமஸ்தஸ்தி, அதுவும் விரதத்தில் இருக்கார். 14 வருஷம் காட்டில் ஆசிரமம் விரதத்தில் இருக்கார். அதெல்லாம் போய் சொல்லவே இஷ்டப்படலை. முழு விவரத்தையும் அந்த பெண்ணுக்கு சொன்னார். சொன்ன உடனே வந்த பெண்மணி தன்னை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் அவர் சொல்கிறார், ராட்சசேந்திரனான ராவணனுடைய தங்கை நான். எனக்கு அண்ணா ராவணன் பிரசித்தமான ரவுடிட்ட சொல்லிட்டார். அவர் தம்பி கும்பகர்ணன், அவனுக்கு அதுக்கேற்ற ஆள். ஆனால் இன்னொரு அண்ணன் எனக்கு உண்டு, விபீஷணஸ்து தர்மா ஆத்மா அது ராட்சச செட்டிதா. விபீஷன் ஒரு தர்மாத்மா இருக்கான், அவன் ராட்சசர்கள் மாதிரியான நடவடிக்கை அவன்கிட்ட கிடையாது அப்படின்னு அவளும் அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவளை அறியாமல் சொல்லிட்டான். ராமன் சொன்னதுனால வேறு வழியில் தானே சொல்லிட்டான். அதனால் அவள் வாயால் விபீஷனை அறிமுகப்படுத்தி, ஆஹா
அரக்கர்களில் கூட ஒரு நல்ல அரக்கம் ஒருத்தரக்காமல் இருக்கு, அவனை பார்க்கணுமே என்று அன்றிலிருந்து எம்பெருமான் விபீஷனுக்காக நெஞ்சிலே ஒரு இடம் ஒதுக்கி வச்சார். அது ஒதுக்கி கொடுத்தா சூர்பனகையை கெட்டவள்னு சொல்லக்கூடாது. நல்லவேளை அவ வாயால் விபீஷன் நல்லவன் முன்னாடி சர்டிஃபிகேட் போயிட்டார். அப்பேற்பட்ட நல்ல அரக்கன் உண்டு என்பதை உணர்த்துவதற்கு இந்த பெண்மணி நாய் கோவிலினி தலைவி பொல்லா அரக்கனை அதெல்லாம் கிள்ளி கலைந்தானேங்கிறதான் கொஞ்சம் உனக்கு அந்த சுவாமியே சொல்லிட்டார். கிள்ளின்னு அமுக்கி பண்ணணும், மானத்தை கூட சம்பாதிச்சான். அதுவும் சாதாரண கிள்ளி கலைதான் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு அர்த்தம். நான் தூக்கி கலையிறது அப்படின்னு ஏதோ ஒன்றுமில்லாத சமாச்சாரத்தை தூக்கி போடுற மாதிரி ராமன சம்ஹாரத்தை பகவான் ரொம்ப அனாயாசமாக பண்ணினாங்கிற மாதிரி சொல்கிறா தலைவி. அப்படியா பண்ணார் அவர். 6 அட்டம்ப்ட் ஃபைனல் இயர் பிஇ பாஸ் பண்ணிட்டு வருவார். அனாயாசமாக பாஸ் பண்ணார். ஆனால் ஒத்துப்படாது. ஒரு தடவை ஒரு பேப்பர் தான் கிளியர் பண்ணுறார். 6 பேப்பர் எழுதினார்னா 5 பேப்பர் அவுட் ஆகுது, ஒரு பேப்பர் பாஸ் ஆகிறார். அப்படி 6 வருடத்தில் பாஸ் பண்ணார். அவர் ஒத்துப்பாளார் பெரியவரார். ராவணன் எப்படி சம்பதிச்சார்? சும்மாவா சம்பதிச்சார்? ராமபிரான நாகபாஸ்தால இது கட்டி போட்டு போயிட்டான். அப்படியே இருந்தால் இருக்க வேண்டியதான். அங்கேருந்து கருட பகவான் வந்து காப்பாற்றினார். அங்கேருந்து வயல் டைலாக் பண்ணுறவுடனே ப்ராம்ப்டர் வரா மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கருடன் வந்து காப்பாற்றிக்கிட்டு தான் ராமபிரான் எழுந்துட்டார். ஆனால் சரி, அப்போ முடிச்சுட்டார், எழுந்தார், யுத்தம் பண்ணார். அதற்கப்புறம் மறுபடியும் இந்திரஜித் பிரம்மாஸ்திரம் போட்டான், எல்லாரும் கீழே விட்டுட்டா. ஆஞ்சநேயர் போய் கோழி பருவத்தை கொண்டு வந்து படித்தார். இப்போ என்னாச்சு, அங்கங்கே இவருக்கு பேப்பர் ஒருத்தர் மார்க் போட்டு தான் பாஸ் பண்ணிடுவேன். அதனால் ராமாயணம் புதுசாக சொல்கிறேன் சார். ராமாயணம் சொல்கிறேன், நீ வீரமணி கட்சிக்கார வயிறு புதுசாக சொல்கிறேன் ஏழுமானே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ராவணனோட யுத்தம் பண்ணும்போது 99 தடவை அவன் தலையறுத்து போட்டான். அத்திர வரக்கர் முடி பொத்து முறு கொத்தனை உதிர்க்க திரளோ அப்படின்னு நீங்கள் கொண்டாடினாலும் 99 அறுத்தறுத்து கீழே போடுறார். மாதிரி கேட்டா அஜானந்திவன் என் சுவாமி தெரியாதவன் நடிக்கிறேன், ஒரு பிரம்மாசனம் போட்டு கொல்லக்கூடாதோ அவன் பிராப்ட் பண்ணும். இந்த முதல்ல பண்ணிக்கலாமல் இருக்கும். அது பிரம்மாசனம் போட்டு அதுக்கு நடுவில் இன்னும் சிலமே இதை விட மாட்டேங்கிறான். அகஸ்திய பகவான் வந்து ஆதித்யன் சொல்லி கொடுத்தார். அதை வேற சொல்லுங்கள். இத்தனை பேரை உதவி பண்ணி அப்புறம் ஒரு வழியாக ராவண சம்ஹாரம் பண்ணினான். எங்கள் ஆத்துக்காரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஆத்துக்காரரை பற்றி மனைவி சொல்கிறான். கிளாஸ்மேட்டுக்கிட்ட ஆத்து கிளாஸ்மேட்டை என்ன சொல்லுவான், சரி சரி போனால் போய் உங்ககிட்ட சொல்ல, எனக்கு தெரியும் எத்தனை அட்டம் பண்ண, நானும் விட்டு விட்டு பாஸ் பண்ணி வச்சு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ராமபிரான் கிள்ளி கலையிலேயே நரசிம்மமூர்த்தி செல்வ கிள்ளி கலைந்தார் வந்தார். ஒரு செகண்ட் தான் இது இருந்தனாலேயே கொஞ்சம் தான் கிட்டக்கிட்டு அவதரிச்சு அவதாரங்கள்லேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் நரசிம்மம் அவதரித்தார். அந்தியம் போதில் உருவாகி அறிய அழித்தார். கிளம்பிட்டார். கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கோபத்தை தெளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் பிரம்மாவை கூப்பிட்டு அவர் இரண்டைக்கு சிம்மாசனத்துக்கு போய் உட்காந்து, இரண்டைக்கு சம்பாரம் கொண்டு போதாக்கி சிம்மாசனத்துக்கு போய் உட்காந்து. சிம்மாசன ஆசை அவருக்கு உடலை கொடுத்து அவரே சிம்மமூர்த்தியாக இரண்டைக்கு சிம்மாசனத்துக்கு போய் உட்காந்து அப்புறம் பிரம்மாவை கூட்டார். கோபத்தண்டி அப்புறம் இந்த பிரகலாதன சிம்மாசனம் உட்காந்து பட்டாபியை பண்ணிட்டு போயிட்டார். எதுக்கு இவ்வளோ ஆசை அப்படின்னா, அப்படின்னு இரண்டகேசி உட்காட்ட ஆசனம் கொஞ்சம் ராசி இல்லாமல் இருக்குது, நாம் உட்காந்து குழந்தை கொடுப்போம்னு கொடுத்தாரு சில பேர் சொல்லுவோம். அது எப்படியாவது போட்டோம். எப்படி எம்பெருமான் கிள்ளி கலைந்து நரசிம்மமூர்த்தி சொல்லுவோம். அதாவது ஒருத்தர் ராமபிரான் யுத்தம் பண்ணார்னா 12 வயசுக்கு யுத்தத்துக்கு போனார். அதுக்கே அப்பா பதவி போயிட்டார். 16 வருஷமே ராமோ ராஜீவலோச்சனா யுத்த யோகியதாமஸ்ய பஷ்யாமி சக ராட்சசை. இதை பிள்ளைக்கு 16 வயசு கூட ரொம்பலையே அவருக்கு மாதிரி கண்ணாச்சே. இருட்டு வந்தான் ஓடிடுமே. ராட்சசால் நாத்தி தானே சண்டை போடுவான். எம்பிளை சண்டைக்கு அழைத்து போகிறேங்கிறீங்க. அடுக்குமாய் விஸ்வாமித்ரான் காதினார் ஒரு தரிசனம். இந்த 12 வயசுக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு இத்தனை பாட்டு. பிறந்தன்னைக்கே சண்டை போடுறதுன்னா அவ்வளோ கஷ்டம். எம்பெருமான் நரசிம்மமூர்த்தி பிறந்த உடனே சண்டை. அவதரிச்சப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர அப்புறம் சண்டை போடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவருக்கு டியூரேஷன் அது ஒன்று. அது வந்து T20 கூட இல்லை, T1 மேட்சாக இருக்குது. முடிஞ்சு போயிடும். அந்த அஸ்தமர வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னா நீ சம்மதிக்க முடியாது. மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தத்தை ப்ரொலாங் பண்ணணும். ஏன்னா அப்போ இருட்டு ராத்திரியும் சாக மாட்டான், பகலையும் சாக மாட்டான். அதனால் பகலும் இருட்டும் இல்லாத சந்தியா காலத்தில் தான் அவனை கொல்லணும். அந்த கிடந்த டியூரேஷன் ரொம்ப குறைச்சல். அதனால தான் அவதரிச்சுட்டே ஆவிர்பவித்தார் அப்படிங்கிறார் ஆழ்வார். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையார் என்று இரணையன் துன்படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் தோன்றியவனை வீழ்த்தலை, அவனை வீழ்த்திண்டே தோன்றினான். சில மாமிகள் சிப்ஸ் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டே சிப்ஸ் பண்ணுவாங்க. அங்கே அப்பொழுதே வீய தோன்றிய சிங்கப்பிரான் பெருமை ஆராய்ச்சி அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. சம்மதித்து கொண்டே அவதரித்தான். அவதரித்து சம்மதிக்கிற சான்ஸ் டைம் இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெல்லியில் போன புதுசில் அதை பார்த்த காத்தால குழந்தைகள்லாம் பாவம்
அது 6:30 மணிக்கு டெல்லியில் குளிராக இருக்கக்கூடிய 9 மணி ஸ்கூலு, 6:30 மணிக்கு ஸ்கூல். அது கேந்திர வித்யா ஸ்கூல்லாம் 6 மணி 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கும். நம்மளுக்கே சங்கடமாக இருக்கும். அந்த குழந்தை வாசலில் பார்த்தா ஒவ்வொரு குழந்தையும் அப்படியே பிரெட்டை கடிச்சிட்டே போயிட்டு இருக்கோம். அப்போ தான் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டுட்டே பஸ்ஸில் ஏறுறா மாதிரி சம்பாதிச்சுட்டே அவதரிச்சார் பெருமாள். நான் நேரம் சொல்கிறது. அதனால் ஆழ்வாரோடு சொல்கிறேன், அப்படி யுத்தத்தோட யுத்தத்துக்கு போகலாமா? குழந்தை அப்போ பிறந்த குழந்தை யுத்தத்துக்கு போனால் அதுக்கான வியாதி வந்துடாதா, செப்டிக் ஆகிடாதா உடம்பு? அதுக்கு யாராவது ஒருத்தர் அடிக்கிற குழந்தைக்கு ஒரு டெட்டாலாவது தடை விட்டாடா, அந்த குழந்தை நல்லா குறிப்பாட்டினாடா, அதுக்கு ஏதாவது பண்ணாடா, அதுக்கு வியாதி வந்துட்டு சின்ன குழந்தை எப்படி விடலாமா அப்படின்னு அப்பா தான் பறித்து போயிட்டார். பெரியாழ்வார் தான் பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. பந்தனைன்னா சின்ன குழந்தைக்கு வர வியாதிக்கே பேர். அந்த பந்தனை அந்த குழந்தை வராமல் இருக்கணும்னு இப்போ பாடுறா. யுத்தம் பண்ணி அவர் வரது வைகுண்டத்துலேயே திருப்பி போயாடுது. இவர் வழக்கம் அப்படித்தான். அப்போல்லாம் தண்ணியெல்லாம் போனப்பறம் தான் அணை கட்டுற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மாதிரி தான் பெரியாழ்வார் காரியம் அப்படின்ட்டு. போன தண்ணி வரும் கதையிலே சேர்த்து பத்திரம் பண்ணுறது பெரியாழ்வாருக்கு வழக்கம். அவர் குமாரத்திக்கும் வழக்கம்னு அவ்வளோ தூரம் அந்த காலமாயிடுதேன்னு விட்டுருவார். அதனால் அவரை சொல்லு பொல்லா வரக்கரை கிள்ளி கலைந்தார். இந்த சிம்மன் சொன்னால் கரெக்டு. இவர் கிள்ளியும் இல்லை களையவும் இல்லை, முக்கி முறைகின்னா கலைந்தார் அப்படின்னு. இப்போ இந்த சிம்மன் அர்த்தம் சொல்லிவிடலாம். அதில் உரைக்கிற இடம் அரக்கன்னா உரைக்கும், இதெல்லாம் உரைக்கும். பொல்லா வசுரனை பொல்லா அவுணனை அவுணன் மார்பகம்னு தான் ஆழ்வார் சொல்கிறார். அப்படின்னு சொல்லிதான் சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு. அதனால் நான் சரி எப்படி பண்ணணும், அழகாக பொல்லா அரக்கரைன்னு சொல்லி பொல்லா அரக்கரை அழித்தாருன்னு சொல்லியிருந்தா யாரும் கூட கேள்வி கேட்க மாட்டார். அதில் பொல்லா அசுரனை கிள்ளி கிளைந்தாருன்னு பாடியிருந்தாலும் யாரும் ஆண்டாளி பாடிட்டாளே அப்படின்னா. ஆண்டாள் சொல்கிறா, ஒன்றும் இங்கே சண்டை போடுறது இந்த பெண்கள் கிருஷ்ணனா ராமனான்னு. நான் ராவணனா இரண்டிகிசுவான்னு சண்டை போடுறதே தப்புங்கிறேன். ரெண்டும் ஒன்று தானே. இரண்டிகிசுவான் ராவணனாவும் தான். அதனால் அரக்கனாக இருந்தால் நான் சொன்னேன் அந்த ஆழம் தான். ஒரு அரக்கர் மேக்கப் பண்ணால் ஒரு அசுரர் மேக்கப் பண்ணணும். அதனால் எந்த மேக்கப் பண்ணாலும் ஒரே ஆள் வந்துடலாம். பொல்லாதான் இருந்தது உண்மைதான். கிள்ளிக்கலை தானேன்னா அப்போ சரியா போய் நரசிம்மன் சொல்லாதுன்னா நரசிம்மனும் ராமனும் ஒன்று தான். ஆகையினால தனியாக குழப்பம் உபன்யாசம் பண்ணினா எப்படியா பண்ணி அதான் ஒருடைய திடமாக சொல்லிப்போம்னா. அதாவது ஆண்டாள் திருவுள்ளம் என்னன்னா, அந்த பொல்லா அரக்கரை கிள்ளிக்கலை தானே ராவணனை இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்மதிச்சா மாதிரி ட்ராமா இருந்தாலும் உண்மையிலேயே அவன் அநாயசமாக தான் சம்மதிச்சான். ஏன்னா அவனே சொல்லியிருக்கான் அநாயசமாக சம்மதிச்சுடுவேன்னு சொல்லியிருக்கான். கெப்பாசிட்டி இருந்தது. இப்போனா அநாயசமாக சம்மதிக்கவில்லை. அநாயசமாக சம்மதிக்க கெப்பாசிட்டி இருக்குன்னா கிள்ளி களைஞ்சுடுவேன்னு அவனே சொல்லியிருக்கான். எப்போ சொன்னான்? நல்ல அரக்கன் வந்த வேலையிலே சொன்னான். அதனால் இவ்வளோ பாடுபட்டு போடுறான். நல்ல அரக்கன் தன்னை நாடி வந்த காலத்திலே ராமபிரான் பொல்லா அரக்கனை கிள்ளி களைவேன் என்று அருளி செய்தான். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம புரியவே இல்லையே. ராமாயணமாக தெரியும் பார்த்தோம், இப்போ அதுவும் தெரியாதுன்னு ப்ரூவ் பண்ணி. நல்ல அரக்கன் நாடி வந்த வேலை எது? விபீஷண சரணாகதி கட்டம். விபீஷண சரணாகதியில் விபீஷணன் ஏற்று சர்வபூத சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்று பிரார்த்தித்தான் மாணவர்களை பார்த்து. மாணவர்களே ராமபிரான்ட்ட கொண்டு சமர்ப்பியுங்கள் சொன்னான். நான் ராட்சசங்கிறதுல டிஸ்கஸ் பண்ண முடியாது. அவன் சர்வலோக சரண்ய. அதெல்லாம் காகரி ராக்கதன் மன்னர் காதலி கத்திர கொடுத்து நாகமரண முதலா நாகநகராதவர்க்கும் போகப்பெயர் வீடு வேற பொன்னருள் செய்தவன் ஆகையான செய்பவன். எனவே அவன்கிட்ட கொண்ட விடுங்கன்னு சொன்னான். அந்த வார்த்தை வானத்திலேருந்து சொல்கிறான். ஸ்வரேண மகதா பெரிய குரலை சொல்கிறான். எல்லா வானங்களுக்கும் காலை விழுந்துச்சு. உடனே ராமபிரான் கூப்பிடு விபீஷணன் சொல்லணும் இல்லையோ, சொல்லலை. கூட்டார் சுக்ரீவனை வானர்கள்லாம் கூட்டார். அவன் ராட்சசம் மொத்தம் மேலிருந்து கட்டுறானே, சேர்த்துக்கோங்கிறானே, அவனை சேர்த்துக்கலாமா, உங்களுக்கு கருத்து என்னன்னு தெரியும். பெரிய மீட்டிங் நடக்குதுங்க. அவன் அந்தரிக்ஷத்தில் தோங்குறான். இங்கே மீட்டிங் நடந்துச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி தான் ராமபிரான் பண்ணினார். மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறான், சேர்த்துக்கலாமா வேண்டாம். ஆனால் சேர்த்துக்க கூடாதுன்னு நான் சொல்லி, ஏன்னா வெகிமெண்ட்டாக சொல்கிறான். முதல்ல சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தான். அது டிஸ்கஷன் போகிற போக பார்த்தா அது மாதிரி சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டார். அதனால் பார்த்தாங்கன்னு பகவான் மனம் மாறிட்ட போகிறாருன்னு அவன் சொன்னால் சேர்த்துக்கொள்ளவே கூடாது. ஏன் தெரியுமா ராமா? ஈதிருஷம் வியசனம் பிராப்தம் பிராதரம் எப்பரித்தியதே கோநாம சபவேத்தஸ்ய யமேஷன பரித்தியதே. ஆமாம், இப்போ ஏற்பட்ட இக்கட்டில் நாங்கள் 70 வெள்ளம் வானரங்களோட சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் நாம் வந்து உட்காந்துருக்கோம். இப்போ ராவணனுக்கு பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடியில் அண்ணனை விட்டு ஓடிருந்தான். இவனை சேர்த்துக்கிட்டா நம்மளே சொந்த அண்ணனையே நெருக்கடியில் விட்டோம். நாளைக்கு நமக்கு ஆபத்தோ நம்மளையும் விட்டு ஓடி போயிடும்.
இவனை சேர்த்துக்கிறது நியாயமா அப்படின்னு சுக்ரீவன் கேட்டான். ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனால் ஒரே ஒரு ஹிட்ஸ் என்னன்னா, கேட்கிற ஆள் சரியில்லை. அவன் தான் சொந்த அண்ணனை கொண்டுட்டு தானே கல்லறை பிறந்தானே அவன் சிம்மாசனம் உட்காந்து வச்சுட்டு இருக்கான். அவன் போய் சொல்லலாம் இந்த வார்த்தையை. நானாக இருந்தானே சொல்லி தொலைச்சிருக்கேன். அதனால தான் நம்ம முன்னுக்கு வர முடியல. ஏன்னா உங்கள் கதை மறந்து கொடுத்தான்னு கேட்ட அவரும் கோச்சிட்டு போயிடுவோம். ஆனால் ராமபிரான் அப்படி சொல்லுது. ஆனால் அந்த சுக்ரீவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உடனே லக்ஷ்மணனை பார்த்து ஒரு புண்ணுடன் கூப்பிட்டார். கூத்துட்டு சுக்ரீவன்கிட்ட மகாராஜா ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் என்ன சொன்னார், உலகத்தில் எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி இருக்கணும். சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபம். அதான் ஆன்சர். எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி இருக்க மாட்டான்னு அர்த்தம். நீங்களும் பரதன் மாதிரி இல்லை, விபீஷன். எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி அண்ணனே உயிர் இருப்பான இருக்க மாட்டான். அது சரி, அந்த அண்ணன் ராமன் மாதிரி இருந்தாலும் அது இருப்பா. அது ராமன் மாதிரி இல்லைங்கிறது விஷயம் இல்லை. இருந்தாலும் எல்லா தம்பிகளும் பரதன் மாதிரி இருக்க மாட்டான். எல்லா பிள்ளைகளும் என்ன மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு ராமன் முதல் தடவை தன் பெருமையும் டிக்ளேர் பண்ணிவிட்டான். லக்ஷ்மணனை பார்த்து சிரிச்சுட்டு சொல்கிறாரு. காரணம் லக்ஷ்மணன் கோச்சிக்க கூடாது. எல்லா தம்பியும் பரதமாக இருக்க மாட்டாங்க. ஐயா 14 வருஷம் கூட நாயா பையா அழைச்சி செய்கிறேன், என்னை விட்டுட்டியேன்னு அவர் சொல்ல மாட்டாரா? அதுக்காக முன்னாடியே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டா. லக்ஷ்மணன் பார்த்து சிரிச்சுட்டாங்கிறா. இல்லை வேற கருத்தில் சொல்கிறார். மரியா சுக்ரீவ பண்ணது பற்றியா லக்ஷ்மணா, இது போய் அண்ணன் தம்பி பாசத்தை உபன்யாசம் பண்ணுறது பற்றியா அப்படின்னு சிரிச்சிருக்கலாம். அல்லது லக்ஷ்மணா நான் இப்போ சொல்ல போகிறத பார்த்துக்கொண்டே அப்படின்னு திருவிழத்தில் சிரிச்சிட்டேன். ஆனால் லக்ஷ்மணன் அவன் தன் சைடு சேர்த்துக்க பார்க்குறான். விபீஷனை சேர்த்துக்குள்ள லக்ஷ்மணன் என் சைடு தான் திகழ்றான். அதற்காக சொல்கிறேன் பாரு, எல்லா பிள்ளைகளும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. நேற்றுக்கு ராஜ்யம் கொடுக்குறேன் அப்பா மறுநாளைக்கு போடா காட்டுக்கு அம்மா சொல்கிறான், சித்தி சொல்கிறான்னா சித்தி பேச்ச கேட்டு மனது மாறிட்டு இது ஆம்பளையா? இது ராஜ்யம் எந்த ருத்ராஜ்யம் வச்சுட்டாங்க சம்பாதிச்சதா? அஜய் மகாராஜா எங்கள் பாட்டனார் ராஜ்யம். அதனால் எனக்கு இதில் உரிமை இருக்குது. நான் ஏன் போகணும்? சண்டை போடலாம் முடியும். கேஸ் போட்டுருவோம் பேர்லன்னா அவன் பண்ண முடியாது. பேசுறது ராமனெல்லாம் பண்ணலை. என்ன மாதிரி பிள்ளை உண்டா அப்படின்ட்டு அப்போ சுக்ரீவ மகாராஜாவே உம்ம மாதிரி ஃப்ரெண்டும் கிடையாது. அதான் ஃபைனல் வார்த்தை. ஒன்ன மாதிரி ஸ்நேகிதன்னு கிடைக்க மாட்டான். தாத்பரியம் என்ன? அவன் ஐஸ் வச்சு குடிச்சிட்டாரு. அவன் கோச்சுக்கிறதுக்குள்ளே சொல்லிட்டார், ஒன்ன மாதிரி ஸ்நேகிதன் கிடைக்க மாட்டான். ஏன்னா இனிமேல் பேட் பிரதர் பட் யூ ஆர் ஏ குட் ஃப்ரெண்ட். விபீஷன் அப்படி இருக்கலாம். ஆஸ் எ பிரதர் விபீஷனும் பேட்னே ஒத்துக்கிறேன் உங்களை போல. ஆனால் ஆஸ் எ ஃப்ரெண்டு உங்களை மாதிரி நல்லவனாக இருக்கா முடியும் அப்படின்னு உள்ள திருவள்ளுவர் அவ்வளோ சொல்லிட்டார். எல்லாம் பார்த்தான் சுக்ரீவன். ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறதை விடப்படாது. ஏன் அவனை சேர்த்துட்டே திருவள்ளுவர் முரண் பிடிக்கிறீன்னு கேட்டான். பகவான் சொன்னார், சரணாகதனை கைவிடக்கூடாது, அது பெரிய பாவம் தான் அப்படின்னு சொன்னார். அப்படியா? அதுக்கு தான் நானும் சொல்கிறேன். நீ எப்படி சொல்கிற? யார் சரணாகதி கைவிடக்கூடாது, சேர்த்துக்கூடாது? இல்லை இல்லை, எங்கிட்ட ஒருத்தன் சரணாகதி பண்ணியிருக்கான், அவனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா இவ்வளோ பாடுபடுறேன். அது யாருடா பண்ண? நீ தான். நீங்கிட்ட சரணாகதி தான் தாரணி சுத்த சரணாகதி மரதம் ஸ்ரீகிருத சுவாதந்திரியான்னு ஒரு பக்தர்கள் கூட அவர் சொல்லிட்டு இருக்காங்க. கத்தியம் பாடுறேன். சுக்ரீவம் சரணங்கதா லோகநாதம் புரா புத்வா சுக்ரீவம் நாதமிச்சதின்னு லட்சுமணன் சொல்லியிருக்கான். ரிஷபக பருவத்தில் அனுமார்கிட்ட இந்த ராமபிரான் சுக்ரீவனை சரணாகதி அடைஞ்சிருக்கா. லட்சுமணுக்கு எவ்வளோ கஷ்டம். கடைசிக்கு நமக்கு எத்தனை பரிபவம் உண்டோ காட்டல. ஒரு குரங்குகிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டி போயிடுச்சு. அதுக்கு அண்ணா கேட்டு விட்டுறாரு. ஆஞ்சநேயத்தை சொல்லிட்டார், எங்கள் அண்ணா உலகத்துக்கெல்லாம் தலைவராக இருந்தார், இப்போ சுக்ரீவனை தலைவராக ஏற்றுக்க வந்திருக்கார். நான் மகாராஜன்னு பேராயிட்டு. சுக்ரீவன் சுக்ரீவ சரணாகுதுன்னா யார் யாரை சரணாகதி பண்ணால் இன்னி வரைக்கும் அந்த டிஸ்பியூட் தீரலைன்னு. சுக்ரீவனை பெருமாள் பண்ண சரணாகதியா அல்ல பெருமாள் சுக்ரீவன் பெருமாளை சுக்ரீவன் பண்ண சரணாகதி? அவன் ஒன்று சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை. இவர் தான் நான் உன்னை சரணாகதி பண்ணுறாரு, சரணாகதி பண்ண வைக்கிறேன்னு வந்து இவர் தான் சரணாகதி. அவன் போய் நம்புறான். நீர் நான் தான், நீர் என்ன என்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கீங்க, உண்மை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. எந்த தர்மத்தை நீர் பாதுகாக்க பாடுபடுகிறதோ அந்த தர்மத்தை பாதுகாக்க நானும் பாடுபடுறேன். நான் ஒன்றும் சுப்பீரியர் அட்மிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். நீர்பாடு சேர்த்துக்கு அவன் ராட்சசன். நான் எங்கேயோ கொஞ்சம் கேஷுவலாக அந்த பக்கம் போயிட்டு பிச்சுவா கட்டிட்டு சவாலோடு குத்தி விட்டான்னு அப்புறம் நானாக காப்பாற்றணும். இல்லை, என் சரணாகவே நான் கைவிடக்கூடாது. ஆகையினால நான் ஸ்ட்ரிக்டாக சொல்ல சேர்த்துக்க முடியாது. அதையும் மீறி சேர்த்துட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பெருமாள் பார்த்தார். அதுக்கு முன்னாடியே நான் கோஆப்ரேஷன் சப்போர்ட்டை வித்ரா பண்ணுவேன் அப்படின்னு மம்தா சொல்கிற மாதிரி ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். பாரு பண்ணேன், சப்போர்ட் வித்ரா அப்படி நாங்கள் உடனே போயிடுவோம். 70 வெள்ளம் சைன்யத்தை அழைச்சிட்டு நான் கிஷ்கிந்துக்கு போயிடுவேன், நீனும் விபீஷன் தான் இருக்கும் அப்படின்னு கடைசி கிணிக்கு இப்படி போட்டான். அது வரைக்கும் பகவான் பார்த்தார். அப்போ சொன்னார், அப்படியா சுக்ரீவா, அப்படின்னா போகலாம், தாராளமாக நீ போகலாம். நான் விபீஷனை சேர்த்துட்டே தீருவேன், சரணாகதனை கைவிட மாட்டேன், சேர்த்துட்டே தீருவேன். நான் போயிட்டா யுத்தம் என்ன ஆகும்னு நினைக்காத. ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு?
நான் மட்டும் நினைச்சா பிசாஜான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் சர்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் கன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரன். இது உலகத்தில் உள்ள எத்தனை ராட்சசர்கள் உண்டோ, எத்தனை பேய்கள் உண்டோ, எத்தனை அசுரர்கள் உண்டோ, அத்தனை பேரும் ஒன்று திரண்டு எனக்கு எதிரணியா இருந்தா எல்லாரும் என்னுடைய விரல் நுனியினாலே கொண்டு இந்த வில்லு கூட எனக்கு தேவையில்லை. அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் கொண்டு விடுவேன். ஐ எம் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். பண்ணுறதான பின்னத்துக்கு இத்தனை பேர் எழுத்துன்னு வந்தேன் கேட்டியா? இச்சன்னு பண்ணணும்னு நினைக்கல. அடிக்கடி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பேச்சே கிடையாது. நான் நினைத்தால் நடக்கும், பண்ணிடுவேன். ஆனால் ஈச்சன் இஷ்டப்பட்டான். இன்னிங்கெல்லாம் போயிட்டு அதான் பண்ண போகிறேன். ஏதோ உங்களை ஆக்ஷன் வந்துடுது காரணம் அது ஒரு ராவணன் 10 தலைமண்டை இருந்தாலும் மூளை வேலை செய்யுது. இப்போ ராமனுக்கு சப்போர்ட்டே இல்லை, தனியாக வந்திருக்கான்னு நினச்சிடுவான். இவ்வளோ பெரிய கூட்டத்தோடு வந்தால் அவனுக்கு ஆள் இருக்கு. ஒரு கால் கன்சிடர் பண்ணி சீதை திருப்பி கொடுத்து நல்லா இருப்பானோ ஒரு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினபடிய எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு இது எல்லாரும் அடிக்கடி சொல்கிற வாழ்க்கை. என்கிட்ட நான் வேலைக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்தே போகிறோம். எவ்வளோ சார் சொத்து இருக்குன்னு? அதனால் இருந்த சொத்தெல்லாம் அழிச்சு தான் போயிட்டார் அப்படின்னு. அப்புறம் என்ன கம்பீரமாக சொல்கிறது சொல்லத்தாயா வேணும். அடிக்கடி எனக்கு வேலைக்கு வர விஷயமே இல்லை. அப்படி வேலை போட்டுன்னா அப்புறம் தான் தெரியும். அப்புறம் நல்ல எல்லாம் அப்படி எல்லாரும் பிரமாதமாக எதுக்காக தேவையே இல்லை சுவாமி அப்படின்வார். அவருக்கு தான் ரொம்ப தேவைங்கிறது வேற விஷயம். அந்த மாதிரி கம்பீரமாக சொல்கிறீரா அப்படின்னா இல்லை நான் பண்ணியிருக்கேன் டன் இட் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம். அதை வாயால் சொல்லலை. எப்படி சொல்லிட்டான்? ஹரிகணேஸ்வரா அப்படின்னு சுக்ரீவனை கூப்பிட்டான். சுக்ரீவனுக்கு ஹரிகணேஸ்வரன் பேரா. ஹரின்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். அந்த வார்த்தை மாதிரி பல அர்த்தங்கள் உள்ள வார்த்தைகள் உண்டு. ஹரின்னு சொன்னால் ஹரிநாம சங்கீர்த்தனம் நாராயணன். ஹரின்னு சொன்னால் இந்திரனுக்கு பேர். ஹரின்னு சொன்னால் குதிரைக்கு பேர். ஹரின்னு சொன்னால் சிங்கத்துக்கு பேர். ஹரின்னு சொன்னால் குரங்குக்கு பேர். ஹரின்னு சொன்னால் தவளைக்கு பேர். ஹரின்னு சொன்னால் மானுக்கு. இத்தனை பேர் இருக்கு. காத்தால சுவாமி ஹரி ஹரி ஹரின்னா தவளை எட்டி பார்த்து இறந்துக்கு எனக்கு கூப்பிடுறேன். தவளையை கூப்பிட்டு நான் நாராயணனை கூப்பிட்டேன்னு அவர் போயிட்டார். அதுலேருந்து தவளைகள் பேசுவதை விட்டார். அபத்தாயிரம். இப்படி ஹரிங்கிற சப்தம் பல அர்த்தம் உடையது. இந்த ஹரிகணேஸ்வரன்னா ஹரி குரங்கு அர்த்தம், குரங்குகளின் தலைவன். இந்த ஸ்லோகத்தை கபிகணேஸ்வரான்னு எழுதியிருந்தாலும் ஸ்லோகம் ஒட்டியிருக்கும். அந்த வால்மீகி ரொம்ப ரொம்ப பொல்லாத விஷயம். கபிகணேஸ்வரான்னு போடல, ஹரிகணேஸ்வரான்னு ராமன் சொன்னதாக எழுதியிருக்கார். பார்த்தது அப்படி ராமன் சொன்னதை கேட்டு எழுதுறார். ஹரிகணேஸ்வரான்னு ராமன் சொன்னார் அப்படின்னு எழுதுறார். ஏன் ஹரிகணேஸ்வரான்னு சொல்லணும்? குரங்குகளின் தலைவனுக்கு கபிகணேஸ்வரான்னு ஸ்லோகம் எழுதும்லாம் இருந்துச்சு. ஹரிகணேஸ்வரா எழுதுவாருன்னா நான் ஒரு காலத்தில் ஹரியாக இருந்து இது பண்ணேன், நான் சிங்கமாக வந்து இந்த காரியத்தை சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல திருவுள்ளம் பற்றி ஹரிகணேஸ்வரா என்று துவனிக்க வைக்கிற வார்த்தை ஒரு முடியாது. அது சுக்ரீவனுக்கு அவ்வளோ தூரம் புரிஞ்சுதா புரியல நமக்கு தெரியாது. நமக்கு புரியும்படியாக ஆச்சாரியால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுதான் விஷயம். இந்த ஹரிகணேஸ்வரா அப்படின்னா நான் ஹரிகணேஸ்வரனாக வந்து சிங்கமாக வந்து அங்குல்யக்ரேன எல்லாரையும் பண்ணியிருக்கேன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒத்துழைக்கவும் அதான் வேண்டியது. அப்போது கிள்ளி களையிறவர் தான் அவர். ஆனால் கிள்ளி களைந்தானே கிள்ளி களைய கெப்பாசிட்டி உடையவர். ஆக விபீஷண சரணாதிகத்தில் நிருசிம்மாவதாரத்தை எம்பெருமான் வால்மீகி ராமாயணத்தை சொல்லியிருக்கார். ஹரிகணேஸ்வராக நிருசிம்மாவதார தசையிலே நகங்களிலே எம்பெருமானுக்கு பஞ்சாயுதங்கள் என்று அபயப்பிரதான சார்ந்த சுவாமி தேசிகனுடைய அற்புதமான வார்த்தை. எம்பெருமான் நிருசிம்மனாக அவதரித்த பொழுது அவருடைய நகத்தில் பஞ்சாயுதங்களும் இருந்தான். நகமே பஞ்சாயுதமாக மாறிடுச்சு. அதனால தான் பகவானுக்கே ஒரு பெயருங்கிறார், சர்வ பிரணாயுதம் என்று. சங்கர பகவத்பாதர் கடைசியில் சரஸ்வரா முடிக்கிறது சர்வ பிரணாயுதம் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். ஏனென்று கேட்டால் எது வேண்டுமானாலும் அவனுக்கு ஆயுதமாகும். சர்வமும் அவனுக்கு பிரணாயுதம். அது எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். நகத்தை யூஸ் பண்ணியது போல அப்படின்னு அங்கே வியாக்கியானத்தையும் சொல்லிட்டார். நகத்தை யூஸ் பண்ணி நகம் ஆயுதமாக ஒருத்தனை போட்டுருக்கு. ஆனால் நகத்தை வைத்து ஒரு பெரிய அசுரனையும் போட்டுட்டான். அந்த நரசிம்மனை இழிச்சவாயின்னு சொல்கிறாங்க இல்லை. இழிச்சவாயின்னா இப்போ சிரிச்சுட்டே இருக்காரு. அவர் எவ்வளோ கோபமாக வந்தார், சிரிச்சவாயின்னு சொல்கிறேன். எப்படி ஆவின் பேடிக்கிச்சே ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. சிரித்தது சங்கட்சியம் என்று கம்பர் பாடுறார். அந்த சிரிப்பில் வந்த சத்தத்தில் ஃபஸ்ட்டு டைம் அதை கேட்டு பிரம்மாவே உருகுட்டான் அவருடைய ஆசனத்திலேருந்து அப்படின்னு சொல்கிறார். திடீர் பிரம்மாவுக்கே அந்த சிரிப்பு தாங்கல, அந்த சத்தம் தாங்கல. கிரண்யகேசுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படிங்கிறார். அப்படி சிரித்து அவதரிச்சதுனால இடிச்சவாய்ங்கிறார். அவதாரம் பூர்த்திலையும் சிரிச்சுட்டு இருந்தார். அது வைகுண்டம் போய் சிரிச்சுட்டு இருந்தார்.
வைகுண்டம் போய் சிரிச்சாரா? வைகுண்டத்துக்கு நரசிம்மாவதாரம் முடிச்சுட்டு திரும்பிட்டார் பெருமாள். பேக் டு பெரியன் விட்டுட்டார். பேக் டு பெரியன் வந்த உடனே சக்கரத்தாழ்வார் கூப்பிட்டாரு. எவான் சக்கர ப்ரூஹி விபோ சுவாமி என்ன உத்தரவு? சக்கரத்தாழ்வார் வந்துருக்கார். சக்கர ப்ரூஹி விபோ கதே கதாயுதமே வா, இதோ வந்தேன் சுவாமி. கதாயுதம் வந்து அதுக்கெல்லாம் இன்சார்ஜாக ஒரு தேவதை இருக்கு. சக்கரத்துக்கு சக்கரத்தாழ்வார் போல கதைக்கு கதா ஐயோ கதா நாச்சியாரோ வச்சுக்கோங்களேன். கதா நாச்சியார் என்ன உத்தரவு? கதை மட்டும் பெண், கதா நாச்சியார். அவள் வந்து என்ன உத்தரவுன்னு கேட்டார். உடனே கத்தியை கூட்டார். கத்தியை ஆழ்வான் வந்தார். என்ன உத்தரவுன்னு கேட்டார். சங்கரையா அப்படின்னு சங்கத்தை கூட்டார். வந்தார் பாண்டியன். சுவாமி என்ன உத்தரவு? சார்கராஜா சார்கம் வந்தது. என்ன உத்தரவுன்னு கேட்டது. எல்லாரும் நினைச்சிட்டாங்க. எல்லாம் வரிசையாக இருக்கிறது. அத்தனை பேர் இது கூட்டிருக்காரு. ஒரு காலையில் போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு பொழுது ஒரு அறிவிப்பு ஏதாவது அப்படின்னா தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருந்தா. பகவான் சொன்னார், உங்களுக்கு நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னா. என்ன பின்னஹா, நான் பிளந்துவிட்டேன் அப்படின்னா. நாங்கள் எத்தனை பேர் இங்கே விஷயம் இருந்த பிளந்தேன். ஏதோ பிளாச்சு கிழிச்சிருக்கும். மூண்டி பிளாச்சு பிளந்துக்காக போடுறது. யாரை பிளந்தீன்னு கேட்டான். தைத்தியகா அசுரனை. அசுரனா ஆயுதங்கள் எங்கே இருக்கே, அசுரன் எப்படி பிளப்பார்? இதுதான் டிடி நோஞ்சானா இருக்கும்போது கதமாக யார் அந்த அசுரன்? ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபுண்டார். ஹிரண்யகசிபுவா கேனாஸ்திரேன, எந்த அஸ்திரத்தில் எந்த ஆயுதம் பயன்படுத்தினாங்க? 5 பேர் இங்கே இருக்கச்சு அப்படின்னா நகைஹி நகத்தினாலேன்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சார் பாருங்க. அதான் இடிச்சவன். அப்போதான் அந்த 5 ஆயுதமே தெரிஞ்சு நம்மளால காரியம் ஆறுதில்லை, நம்மளை சும்மா பேருக்கு ஒப்புட்டு வச்சுருக்கிறார், அவரால் தான் காரியம் ஆகுது என்று ஆயுதங்கள் புரிந்துபட்டாங்க. இந்த கதை நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பா சொல்றேன். இந்த சிம்மன் எந்த ஊரில் போனாலும் சங்க சக்கரத்தோட சரி சங்கச்சக்கரம் சங்கு இல்லை சக்கரம் இல்லாமல் அவதரிச்சார்னு யார் சொன்னாங்க? சுவாமி அதுக்கப்புறம் சங்க சக்கரத்தில் காலில் விழுந்து எப்பொழுதும் கையில் வச்சுக்கோடா, அப்பா எங்கள் பேர் கெட்டு போச்சுன்னு சொன்னப்பறம் அனுகிரகம் பண்ணேன். அதனால போஸ் அப்படி கொடுக்குறாங்க. அதனால நரசிம்மன் ரங்கராஜ் சம்பந்திச்சாரோட சந்தேகம் இல்லை. புரா குரோ விதாரம் பிரதிசஸ்கரே நகைன்னு மகாகரே சொல்கிறார் நரசிம்மாவதாரத்தை. இப்போ அப்படி பொல்லா அரக்கன் கிள்ளி கலைந்திருக்க, பொல்லா இரண்டிகை கிள்ளி கலைந்தவன் நான் அப்படின்னு ராமபிரான் சுக்ரீவனுக்கு சொல்றாரு விபீஷண சேனாதி கட்டத்தில். அதை நினச்சி பார்த்தேன்னா ஒரு விஷயம் புரியும். எம்பெருமான் நினச்சிருந்தா கொண்டு இருப்பான். நினைக்கலை. ஏன் நினைக்கலை அப்படின்னா ராவணனுக்கு சான்ஸ் கொடுத்தான். அது ஒரு பெரிய வரலாறு. அது போகணும்னா திருத்தப்படாட்டு தான் போகணும். அவன் சொன்னான், இரண்டைக்கு பெருமாள் மார்பு தானே பிராட்டி இருக்கணும். அகலகில்லே நிறையும் என்று அதன் மேல் மந்தை மார்பு தான் லட்சுமி உட்காண்டா. இரண்யகசிபு சம்பாரம் ஆரம்பிச்சு இரண்டு மார்பிளையும் பெருமாள் மார்பை பிராட்டி வந்து உட்காண்டான்னு விசாரிச்சா, அவன் வந்து பெங்களூர்காரால் மெட்ராஸில் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அந்த பேர் எப்படி சௌக்கியமாக இருக்குது வயது கொடுத்து கஷ்டமாக. அந்த காலத்தில் நாங்கள்லாம் செகண்ட் பிப்டி சிங்கேரி சங்கராச்சாரிய எப்போவாது விசிட்டே இருப்பேன். ஏன் இப்படி விசிட்டே இருக்கிற சுவாமி அவர் என்ன பண்ணுவார்? மைசூர்காரர் சிங்கேரியில் கூலாக இருக்கிற இடத்துல வந்தவர் இந்த மெட்ராஸில் ஹார்ட் வெதரில் போட்டால் பாவம் ஸ்டவ் பண்ணுறாங்க. அவங்க உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேணும் அப்படின்னு. அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி ரொம்ப கூலான இடத்துல இருந்து பழக்கப்பட்டோம். அவள் தாமரைப்பூ பேர் தான் உட்காந்துருக்கா. அவள் தாமரைப்பூவோட கூலாக இருந்த இடத்து தான் வருவோம். எம்பெருமான் நெஞ்சு அதை விட கூலாக இருக்குன்னு வந்தாலும் தாமரைப்பூ கொதிக்கிறது என்று எம்பெருமாள் நெஞ்சிலே வந்து குடிக்கும் மார்பு. பெருமாள் நெஞ்சு ரொம்ப கூலான நெஞ்சு, பிரசன்ன ஹிருதயம். அதனால் அவர் மார்பு வந்து உட்காந்து ரொம்ப கூலாக இருக்குது. நம்ம நெஞ்செல்லாம் உட்கார சில மாமிகளுக்கு வயது பற்றி இருந்து நமக்கு நெஞ்சு வரைக்கும் எரிச்சல் வருது. அதெல்லாம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளோ என்ன ட்ரபிளோ அது ஜெல்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கிற எரியது பர்னிங் சென்ஸ். இது பர்னிங் சென்ஸே கிடையாது, கூல் ஹிருதயம். அதனால் அந்த பெருமாள் இதயத்தில் வந்து உட்காந்துருந்தா லட்சுமி மார்பில். இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணுறச்சே அவ்வளோ கோச்சுக்கிட்டானா, அது ரொம்ப சூடு தாங்களேன்னு இறங்கிட்டான். எங்கே போகிறேன்னு கேட்டார் பெருமாள். உன்னோட நமக்கு கொடுத்து நடத்த முடியாது, நானும் கூலாக இருக்கும் வந்து இது ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஏன்னா நான் திரும்பி தாமரைக்கே போகிறேன் அப்படின்னு லட்சுமி கிளம்பி. ஐயோம்மா இரண்யகசிபுவோட தப்பு பண்ணினா கோச்சிக்கூடாது அவனை அப்படின்னா. ஏன் கோச்சிக்கூடாது? கோச்சிக்கலாம், அதுக்காக அழிக்கிறதா அவனை? என்ன பண்ணியிருக்கணும்? இரண்யகசிபு சான்ஸ் கொடுத்துரும். இவன் தொலைச்சிப்படியே அவனை என்ன ஒழுங்காதுன்னா பிரகலாத ஒழுங்காருன்னு சொல்லி அந்த வார்னிங்கை அவன் கேட்காத போனால் சம்மதிக்கணும். ஆழம்ட்டானா கொண்டு விடுறதா உடனே. அதனால் இது உம்மோட கொடுத்து நடந்தது நான் ஒத்து வருது, ஒரு கருணை போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பெருமாள் சொன்னார், அப்படி இல்லாமா பிரகலாதனை படிக்கிற பாட்டில் கொண்டு விட்டேன், இதுக்காக டைவர்ஸ் பண்ணுறதுனா நியாயமா? ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார். உடனே பிராட்டி சொன்னார், சரி சரியாக இருக்கீங்கன்னா பார்த்துட்டு மறுபடியும் மார்பு வரேன், அது வரைக்கும் வயா மீடியா ஒரு காம்ப்ரமைசேஷன், டெம்பரரி காம்ப்ரமைசேஷன். அதனால் இன்டர்மீடியட் அது என்ன சொல்கிறது,
இன்டர்ம் ரிலீஃப், அதான் இன்டர்ம் ரிலீஃப் மாதிரி மடியில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு மடியில் இருக்கும். அதனால் ரசம் பண்ணுறதுக்கு மடியில் இருக்கா அப்படின்னு ஒரு கவிஞருடைய கண்ணோட்டத்தில் ரசம். அதனால தான் அடுத்த அவதாரத்தில் ராவணனை சம்மதிக்கிறதுக்கு பகவான் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தான். இன்று போய் போருக்கு நாளே கொடுத்தான். பாருங்க, எங்கேயோ படுத்துட்டு இருக்கணும்னு காப்பாற்றுக்கு யாரோ வரான். அதெல்லாம் அவனுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்கிறதுக்காக தான் கருடனை வர வச்சு நாகபாத்திரம் பண்ணிட்டார். அனுமாரை கொண்டு வந்து பிரம்மாஸ்திரத்தில் இருந்து பண்ணிட்டார். இவனை 99 தலையை வெட்டி வெட்டி போட்டதுக்கு காரணமே எப்போ ஒரு தடவையாவது நல்ல தலை முளைச்சி ஒழுங்கா வருவானா வணங்குவானான்னு பார்த்தா கிடைக்கல. அதுக்காக தான் கிள்ளி களைய கெப்பாசிட்டி இருந்தும் மெல்ல கலைஞ்சான் அப்படின்னு அதுக்கு அப்படி பாடிட்டான். சிசுபாலனா அதே இரண்யகசிபு தான் ராவணனா வந்தான், அதே இரண்யகசிபு தான் சிசுபாலனா வந்தான். அப்போ 100 பிழை பொறுப்பேன் அப்பவும் சான்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் பண்ணி மறுபடியும் பிராட்டி மார்பில் உட்காரக்கூடிய பாக்கியம் பெற்றார் அப்படின்னு பிராட்டியினுடைய அஜ்ஞாத நிகிரகால அதுக்கு பெருமாள் யார் அடித்தாலும் பிடிக்காது, கெட்டவன் அடித்தாலும் பிடிக்காது, அடிக்கப்படாது யாராக இருந்தாலும் அதான் அவளுடைய பேர். அதுக்காக அவளுக்கு ஒத்துழைச்சி பண்ணினார். இதெல்லாம் தெரியும், பிராட்டியே பாடுற பாட்டாகினாலும் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைஞானே பாடினான். ஆக இப்படியாக ராமனை தான் பாடினான்னாச்சு. கிருஷ்ணனி ராமனையும் பாடி போட்டி ஒன்னோட ஒன்று பாடிட்டே வந்து அடுத்த பெண் வீட்டுக்கு புள்ளின் வாய்கின்றானை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கிட்டியோ வாடி போய் பிள்ளைகளெல்லாம் பாட்டோ சொல்லலாம். அதெல்லாம் சொல்றேன் பிள்ளை காரணமாக தான் சொல்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. முதல்ல பிள்ளைகளெல்லாம் பாவை கிளம்புக்கால் வெள்ளி எழுந்து யாழமுறங்கிட்டு உள்ளும் சிலர்பிரான் போதவி கண்ணினாய் உள்ளற்குடிலர் குடங்கினாடாதே பள்ளி கிடத்தியோ மாவாய் எல்லாம் தவிர்த்து கலந்தேரோ ரெம்பாவாய் பாட்டு மேலே போகிறது. ஆமாம், நேற்றுக்கு ஒரு உபன்யாசம் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. எனக்கு 8 ஆயிடுச்சு. மந்திரம் சொல்றதுல எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பா. நேற்றுக்கு ஏதோ மந்திரம், என்ன மந்திரம் அது? அனுமாருக்கு லக்ஷ்மணன் உபதேசித்த மந்திரம். அந்த மந்திரம் சொல்ல மாட்டேன், சொல்லாமலே கதை மேலே போயிட்டு இருக்கேன். திருத்தகப்பனார் இந்த பாட்டுக்கு நிர்வாகம் வேறு. அவர் சாய்ச்சார், இந்த கோஷ்டி சண்டை கோகுலத்தில் கூட கொண்டாடுவாங்க. நம்மளுக்கு தான் கோஷ்டி சண்டைன்னா கோகுலத்தில் தலைவிக்கு அப்சல்யூட் பவர், அவள்கிட்ட போய் மீறி பேசியிருப்பாளா. அதனால் அங்கே ஒன்றும் சண்டை வரல. ராமனை பாடினா ராமனையே தொடர்ந்து பாடுறா. ராமனையே தொடர்ந்து பாடுறான்னா புள்ளின் வாய்கின்றானேன்னு ராமனை பாட முடியுமா? எந்த புள்ள வாய்ப்பிடம் பெற வர முடியுமா? அது புள்ளை வாய்கின்றது ராமன் இல்லை, ராவணன். புள்ளின் வாய்கின்றானே பொல்லா அவரக்கனை. ராவணன் பொல்லாதவன் ராமன் தீர்மானிச்சது காரணம் சீதாபகரணத்தினால இல்லை. அது ராட்சதம் அப்படி தான் பண்ணுவான், குழந்தை பொருள் விட்டுருவார். அது என்னத்துக்காக கோவிச்சிருந்தாருன்னா ஜட்டாயுவை சம்மதிச்சது. அதனால் புழி ஜட்டாயு அதனுடைய வாயை கீண்டான், அதை கொண்டுட்டாங்கிறத லட்சணையாக சொல்கிறேன், உபச்சாரம். ஜட்டாயுவை சம்ஹரித்ததினாலே பொல்லாதவனான ராவணனை கிள்ளி கலைந்தானே. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே அப்படி போட்டால் ராமனையே பாடினானே. எதுக்கு வீண் வந்து சண்டை போடுவானே, சமாதானப்படுத்துவானே அப்படின்னு திருத்தாப்புராருடைய அனுபவம். இப்போ ஒரு கேள்வி வந்தது, புள்ளின் வாய் கீண்டானே போட புல் வாய் கீண்டானேன்னு போட்டுக்கலாம் சிம்பிளா. இன்வாய் எதுக்கு போடுறோம்? ஐயோ அதுவா, புள்ளி இனிமையான வாயை விட இந்த உலகத்திலே இனிய பேச்சு ஜட்டாயு தான். ஏன்னு கேட்டால் ஜட்டாயு கடைசி மூச்சு விடுற தருணத்தில் தான் ராமபிரான் வர. முதல்ல ஜட்டாயுவே ராட்சசன்னு சந்தேகிச்சார் தூரக்கிருந்து பார்த்து. அப்புறம் கிட்ட வந்துட்டு ஜட்டாயுன்னு பார்த்தார். ஜட்டாயு ராமனை பார்த்த உடனே சொன்னாராம், என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? பாரு, யா மோஷதினிவா ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சா சீத சா தேவி மமச்ச பிராணாகா ராவணேன உபயம் கிருதம். ஆயுஷ்மன் தீர்காயுஷா இருக்க வேண்டிய குழந்தையே, இவருக்கு உயிர் போயிடுச்சு, இந்த பிள்ளைய ஆயுஷ்மான் ஆசீர்வாதம் பண்ணுறோமான்னு கேட்டார். அதுக்காகத்தான் உசிரியே வச்சுட்டு இருந்தார். அவருக்கு என்ன பயம்னா, சீதாதேவி மாதிரி ஒரு மனைவி இழந்துட்டா அந்த துக்கத்திலேயே எங்கேயாவது சூசைட் பண்ணிட்ட போறானே, இந்த உசிரியே போயிடுமோன்னு பயப்பட்டார். ஆகையினால இந்த தீர்காயுஷா இருக்கணும்னு பல்லாண்டு பார்த்தார். அது தகப்பனார் தான் அந்த குழந்தைகிட்ட அப்படி பரிவோடு இருப்பார். அது ஒரு சரித்திரமே சொல்லுவாங்க. இந்த காலத்தில் கும்பகோணத்தை பெரிய வக்கீல் இருந்தார், ரொம்ப கெட்டிக்காரர், நிறைய சம்பாதிச்சார். பிள்ளை மெட்ராஸில் வேலை செய்கிறான். அப்போ திடீர்னு அவருக்கு தோறி போயிடுச்சு, நம்ம ஆயுள் எல்லை நெருங்கிடுச்சு. ஆனால் பிள்ளை வரணும்னு தந்தி அடிச்சிட்டோம். அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. தந்தி அடித்தா தந்தியும் போயிடும் அந்த காலத்தில். இப்போல்லாம் தந்தி 4 நாள் கழிச்சு வருது. நான் வாங்குற வாழ்ல அடிக்கிற வாழ்ல என்ன தர பண்ணுறது. அதனால் அந்த பிள்ளை கிளம்பி வந்துட்டான். போட் மெயிலில் புறத்து வந்துடும். அப்போல்லாம் போட் மெயில் ஒரு ட்ரெயின், அது 3:30 மணிக்கு கும்பகோணம் ஸ்டேட்டுக்கு வரும். போட் மெயிலெலாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தனுஷ்கோடி எக்ஸ்பிரஸ் ஆகிடுச்சு. ஏன்னா போட்டெல்லாம் போகல, தனுஷ்கோடி தான் இருக்குது.
தனுஷ்கோடி ஒரு கோயிலில் போயிடுது. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆகிடுது. அதுவும் கொஞ்ச நாள் இல்லாத போயிட்டு மெயில் போயிட்டு போட்டேன் மாத்திரேன்னா இப்போ தான் ஓடுறது போது பண்ணுது. அந்த போட் மெயில் ராமேஸ்வரேஸ்வருடைய முதல் அவதாரம். அந்த அவதாரத்தில் போட் மெயிலில் அவர் வந்துவிட்டார். ஆனால் 3:30 மணிக்கு கும்பகோணம் ஸ்டேஷனில் இறங்கி 3:45 டவுன் எக்ஸ்டென்ஷனில் ஸ்டேஷன் பக்கத்தில் அவன் பங்களா விட்டுட்டார். அப்போ முடிச்சுட்டு உட்காந்துருக்கார். அப்பா பிள்ளை வர போகிறான்னு காத்து 3:45 வந்த பிள்ளைய நேரம் வந்து எனப்பா அர்ஜென்ட்டாக வர சொன்னேன். அதை பற்றி அப்புறம் பேசலாம். என்ன பண்ணணும், போய் உடனே தூக்குறேன். ஆனால் ரயிலில் எத்தனை தான் தூக்கின்னு வந்தாலும் அது சரியாக இருக்கு. அதனால் நீ பேசாமல் கொஞ்ச நாளைக்கு படுத்துக்கோ. ஒரு 6 மணி எழுந்துக்கோ. எழுந்துன உடனே பல்ல தேய்ச்சி சந்தியாவந்தம் பண்ணு. அதுக்கப்புறம் 8-8:15 மணிக்கு வெந்நீர் வைக்க சொல்லியிருக்கேன். அதில் எண்ணெய் தேய்ச்சிக்கோ. நல்லா எண்ணெய் தேய்ச்சி 1/2 மணி ஊறி குளி. அப்புறம் 8:45 8:30 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சக்கூடாது. அதனால் 8:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எண்ணெய் தேய்ச்சிக்கோ. அப்புறம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு போய் பெருமாளை செஞ்சுட்டு உனக்கு தளி பண்ண சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன தளிகன்னு கேட்டால் கண்டத்தி போய் சாப்பிட்டு அது வெறும் மெது போட்டு அது கண்டத்தி போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு வடாம் வேறு காய்ச்சி போடுச்சு. அதோட சாப்பிட்டுட்டு அதெல்லாம் முடிஞ்சப்பறம் என்னை வந்து பாரு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த பக்கம் என் ரூமுக்கு வரும். என்ன பண்ணுறது, என்னப்பா இப்படி சொல்கிறது, இருந்து சாப்பிட்றது என்ன சாப்பிடணும்னு இந்தியா டிசைட் பண்ணேன். நான் எல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணமாக போட்டேன். இந்த பிள்ளை சரின்னா அப்பா சொல்கிறேன் போய் படுத்துனா தூங்கினான், எழுதுனா அது புத்தியில் ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குடித்தான் ஃப்ரெஷ்ஷானான். உடனே அந்த பிள்ளை நிறைய கட்டத்துக்கு சார் போட்டால் உடம்பு எல்லாம் தீர நல்லா இருக்குது. அப்பா கிட்ட வந்து சேவிச்சான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் எல்லாம் நல்லா இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னவோ தோணுது, நான் என்ன தாக்கு பிடிக்க மாட்டேன். நான் போயிட்டேன்னா அப்புறம் 15 நாள் எண்ணெய் கிட்ட தேய்ச்சிக்கவே முடியும். நான் 9,000 குளிச்சுன்னா கை கறியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் உனக்கு இதெல்லாம் பண்ண சொன்னேன். என்ன நான் உன் மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னா பிரார்த்தனை. அதுதான் அப்பா. நான் போன அப்புறம் கூட இந்த பிள்ளையா நான் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவ்வளோ பாடுபட்டு எங்கள் பிதாமன் பிரேஷ மந்திர உபதேசம் வாங்கிட்டு இருந்தாரோ வாங்கி வச்சுருந்தார் ஒரு நோட்டில் திருத்தாப்பராச்சார். எதுக்கு இது பிரேஷ மந்திரம் சன்னியாசம் அப்படின்னா, சன்னியாசி ஆகிட்டா பிள்ளை தீட்டு இல்லாமல் கைங்கரியம் பண்ணலாம். அது ஒரு சவுல் அவளுக்கு அதை பிள்ளைக்கு தீட்டு கிடையாது, சௌக்கியமாக கைங்க பிராச்சீனாவியில் கிடையாது, அந்த கைங்கரியம் பண்ணணும். அந்த படிப்புன்னா ஒரு உபதிரம் கிடையாது. ஆகையினால ஒரே பிள்ளை மேலே அவ்வளோ கரிசனம். ஆனால் கடைசியில் அவர் பண்ணிக்கல, அப்புறம் ராப சன்னியாசம் பண்ணிக்கல, திருநாட்டுக்கு இருக்காரு. நான் கேட்டேன் திருத்தப்பனார், அப்போ தேவனுக்கு திருவிழம் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை, கவலை பண்ண பற்றி எனக்கு நம்பிக்கை நீ கவலைப்பட மாட்டேன், நான் பண்ணுவேன்னு தெரியும். அதனால் நான் வந்து பிரேஷ மந்திரமும் வேண்டாம், ஒரு மாத்திரமும் வேண்டாம், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சாட்சி. அந்த மாதிரி லோகத்தில் பிள்ளைகிட்ட அவ்வளோ கரிசனம் தரப்படாது. அந்த கரிசனம் ஜட்டாயுக்கு ராமன். ஆயுஷ்மன்னு யா மோஷதினிவா ஆயுஷ்மன் அன்வேஷி மகாவனே. இந்த காட்டில் யாரை பச்சனை தேடுறா மாதிரி தேடுறையோ ஆயுஷ்மானான பிள்ளையே. அது வேறு இன்சிடென்ட்லாம் சொல்லும். ஆயுஷ்மான்னு சொன்னாலே போகும். தீர்காயுஷ்மான் பவன் ஆசீர்வாதம் பண்ணுவா சில பேர். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த தீர்காயுஷ்மான் வந்து தப்பு வார்த்தை. ஆயுஷ்மான்னு சொன்னாலே நீண்டாயுடையவன்னு அர்த்தம். தீர்காயுன்னு சொன்னால் நீண்டாயுன்னு அர்த்தம். தீர்காயுஷ்மானுக்கு சககுடும்ப சமேதராய் வந்து பத்திரிகை சககுடும்பர் போகிறாங்க. சககுடும்ப சமேத குடும்பத்தோட கூடியவனாய் ஒரு கூடிய பொண்ணு எத்தனை கூடிய முதலாவது சமயம் பரியாசம் பண்ணுவது சதஸில் சொல்லுவான். எப்படியாவது என்னன்னா சகுடும்ப சமேதராக வியாக்கியார்த்தம் பண்ணுறீங்க, சகுடும்ப சமேத வியாக்கியார்த்தம் பண்ணுறீங்க ஏன்டா அப்படின்னு. அதாவது ஒரு இதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு கத்திர குணமாக போட்டுவிடும். அந்த மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு தேவையான வார்த்தை தான் போடணும். அப்படி ஆயுஷ்மான்னு சொன்னாலே நீண்ட ஆயுளை உடையவன் அர்த்தம். அந்த மது பிரத்தியத்துக்கு அது பவர் உண்டு. அதுக்கு முன்னாடி தீர்க்கன்னு போட்டால் ரிடண்டன்ட் எக்ஸ்ட்ரா வரும், அது சரியில்லை. அதனால ஆயுஷ்மான்னு சொல்லணும். ஆயுஷ்மான் பவ அப்படின்னா சொல்லுது. ஆயுஷ்மான் ஏகி, ஆயுஷ்மன் ஏகி, ஆயுஷ்மன் அப்படின்னு தான் சொல்லணும் கரெக்டு சான்ஸ்கிரிட்ல. அல்லது தீர்காயுன்னு சொல்லணும், தீர்காயு பவ. இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஆனால் யாரான்னு சொல்றீங்க நீங்கள் சொல்லாதீங்க, கருணாகராஜர் அவன் வேற அவன் தீர்காயுஷ்மான்னு சொல்லக்கூடாது, அவன் சண்டைக்கு. அதே மாதிரி தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்றது சரியில்லை, தீர்க்க சுமங்களான்னு தான் சொல்லணும். அது சுமங்கலி பவன்னாலே போகிறோம். தீர்க்க சுமங்களா பவன் தான் சொல்லலாம். அங்கே இங்கே ஒரு தீர்க்கம் போட்டு அங்கே லீயும் போடுறது அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுனதுனால ஜாக்கிரதையாக இருக்கும். யாரும் தீர்க்க சுமங்கலி வரும் மாமி ஆசைப்பட்டு ஓய் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஜனங்கள் பண்ணிட்டு இருக்கா. மாமா தப்பு வார்த்தை சொன்னாலும் மனசில் பார்த்து பகவான் அனுகிரகம் பண்ண விட்டுடும். இது மாதிரி ஆயுஷ்மன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக யாமோஷதியோ ஆயுஷ்மன் அன்வேஷி மகாவனேன்னு கேட்டால் ரொம்ப அழகாக போயிடுது. அதற்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த சீதாதேவி என் உயிர் ரெண்டுத்தையும் ராவணன் கொண்டு போயிட்டான். இப்படி எவ்வளோ டெலிகிராம் பண்ணி அடிக்கிறார் பாருங்க. சீதாதேவியே ராவணனை பயிரிச்சான்,
நான் பொறுக்கலை, சண்டை போட்டேன், என்னை வீழ்த்திவிட்டான், அவ்வளோ சொல்லலை. அவருக்கு சக்தி இல்லை, திங்க் பண்ணி வச்சிருக்காரு. சீதாதேவி என் உயிர் இரண்டையும் ராவணன் அபகரித்தான். கதை வந்து புரிஞ்சு போயிட்டா மேட்டர். நம்ம ஆஃபீஸில் டூர் போகிறவங்க ரிப்போர்ட் எழுதுவாரு, பெரிய கட்டத்தை டூர் ரிப்போர்ட்லாம் படிக்காமல் கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க. டேரக்டர் சொல்லி கொடுத்தேன். அதை படித்தா எழுதுவான். திருநெல்வேலிக்கு ஆஃபீஸ் வேலையாக போச்சோன்னா 28/7/2007 எழுதணும். டிபார்ச்சர் டு திருநெல்வேலி ஃபார் அட்டெண்டிங் தி மீட்டிங். I went to Egmore station. Nella Express was 1.5 hours late. It didn't start. There was some problem with the engine. They corrected. I waited. இவன் எழுதிட்டுருக்கான். 10 பக்கம் எழுதிருக்கான். நிறைய வேலை செஞ்சுருக்கான் போல இருக்கு. ஆனால் கடைசியில் எழுதுறான். Because of all these difficulties, by the time I went, the meeting was over. So I went. இதெல்லாம் எழுதுவான். இந்த மாதிரி எது தேவையோ அதை தவிர நீ அத்தனையும் எழுதிட்டுருவேன். கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் ஜட்டாயு எப்படி சொல்கிறாரு பாருங்க. நான் சண்டைப்பட்டேன்னா, ராவணன் அடிச்சேன்னா, கீழே வைக்கிறேன்னா, அப்புறம் என்ன கொடுத்தான். அதெல்லாம் அவனுக்கு சக்தியும் இல்லை, அப்படி கதையும் சொல்லலை. அத்தனையும் கிறிஸ்பாக சொல்லிட்டார். சாதேவி மமச்ச பிராணா ராவணேன உபயம் கிருதம். அப்புறம் ஒரு விஷயலாமா அப்போ சொல்கிறார், சக்தியை திரட்டி வச்சிருக்காரு. அந்த சீத்தை உனக்கு நிச்சயம் கிடச்சிடுவா. அதை எடுத்து சொல்லணும். இப்போ இந்தோ நாம முகூர்த்தோயம் சஜ ராகவ நாபுதது. இது விந்தம் என்கிற வேலையில் சீதையை திருடினான். விந்தம் என்கிற வேலையில் திருடினா ஓனருக்கு வந்துருமா அந்த ப்ராப்பர்ட்டி. அதனால் சீதை ஒரு நிச்சயம் கிடச்சிடுவாங்க. அந்த தன் உயிர் மரண வேதனையில் கூட ராமனுக்கு நல்ல செய்தியை சொல்லணுங்கிற என் வாய், அப்படி வாய் எத்தனை பேருக்கு இருக்கு. அவன் ஏதாவது ஒன்று சொல்லி கெடுக்கிறதே வாய்க்கு வச்சுருக்கா. எல்லார் வாயும் கலகம் மூட்டுறதுக்கும் இன்னொருத்த மனசை புண்படுத்துறதுக்கு வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த புல் என்ன பண்ணிட்டு அந்த ராமபிரானுக்கு மனசு கலக்க வரக்கூடாதுதான் சொல்லி விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் திரும்பி போயிட்டா. இனிமேல் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம பொருள் எதாவது போயிட்டுனா விந்தத்தில் போயிட்டுனா அது திரும்பி வரணும்னு நம்பிக்கையோடு இருக்கலாம். அது எப்போ வருது சார் அந்த விந்த முகூர்த்தம் அப்படின்னா திருட்டு கொடுக்குறது கூட முகூர்த்தம் பார்ப்பான்னு நான். ஆனால் 1981 முதல்ல 76 எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதனால் அடுத்தபடி 5 வருஷம் கழிச்ச கர்ப்பிணியாக இருக்குது. திருத்தப்பனா இருக்கட்டும், பெண் பிள்ளை 2 இருக்கும். பிரஜயா பசுபிர்மி துணைஜாயத்தேன்னு சாஸ்திரத்தில் இருக்குது. பிள்ளை ஒருத்தம் பிறக்கணும். அதனால் என்ன பண்ணி இந்த வருஷம் கர்ப்பமாயிடுச்சு. இனிமேல் ஸ்ரீமத் ராமாயணமே சொல்லியிருக்கு. பாராயணம் பண்ணு. உபன்யாசம் ஸ்ரீமத் ராமாயணமே. இந்த ஒரு மார்கழி மாதம் திருப்பாவை நீங்களாக மீதி யார் கேட்டாலும் இந்த வருஷம் ராமாயணம் தான் சொல்லுவேன். எங்கள் திருத்தப்பனா ஒருத்தர் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அதுதான் 3 புனலூசு ராமாயணம் உபன்யாசம் பண்ணேன் இந்த ஒரே வருஷத்துக்கு. அப்போ ஜனங்களும் புனலூசு ராமாயணம் தான் 27 நாள் ராமாயணம் வைக்கணும். கேகே நகரில் வச்சுருந்தேன். சுந்தரகுமார்னு அவர் சொல்லி கருணாகராச்சரை வெளிப்பட்டு வச்சு 27 நாள் கேகே நகரில் புனலூசு ராமாயணம் சொல்கிறேன். சேர்ந்தாப்புல 27 days ராமாயணம். அதில் அவள் வந்து என்ன பண்ணுவான், அப்போ கோட்டூர்புரத்தில் இருந்தேன்னா அங்கேருந்து ஒரு ஸ்கூட்டரில் ஏற்றின்னு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவான். 5E பஸ்ஸில் விடுவார் கேகே நகரில். அந்த 5E பஸ்ஸை பிடிச்சி அதில் வந்து காந்தி மண்டபத்தில் இறங்கிக்கணும். அதுபோல் 18B வரும். அது கோட்டுப்படுறது கிடையாது. வேறு வழியில் கோட்டுப்படுறதுக்கு பாலமெல்லாம் கிடையாது, அடையாளம். அதனால கடைசி பஸ்ஸில் போகணும். அந்த 5E பஸ்ஸை பிடிக்கிறத வெயிட் பண்ணுறச்ச இவா விட்டுட்டு போயிடுவான். நாய் இவாளுக்கெல்லாம் நாய் ஆர்கனைசருக்கெல்லாம் நாய் உபன்யாசம் பண்ணுறதுக்கு தான் கஷ்டப்படணும். கேட்குற வாழ்க்கை சஜமாக போயிடுவான். அதனால் 5E பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார். கொஞ்சம் வாட்டம் சாட்டமாக உபன்யாசம் கேட்குறேன், நல்லா சொல்கிறீங்க சாமி, எங்களுக்கு கூட புரியுது அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்பட்டிருந்தேன். இந்த ஜடாயு மோட்சத்தன்னைக்கு அவர் இருந்தார். கொஞ்சம் நாழி ஆகிட்டு உபன்யாசம் வந்தேன். போன பஸ் போயிடுது, இருந்தாலும் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் சாமி. நம்மளுக்கு அவர் இப்படி ஃபேன் இருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் அவர் ஒரு விஷயம், நீங்கள் விந்தம்னு ஒரு வேலை எதுவும் சொன்னீங்களா, அது எப்போ வருது கொஞ்சம் சொல்லுங்கள். எதுக்குன்னே நம்ம தொழிலுக்கு அனுகூலமாக இருக்கும். உண்மையிலேயே எனக்கு தெரியாது, நான் கேட்டு வச்சுக்கல, எனக்கு தெரியல. அப்புறமா அக்கறை காட்டல. அப்புறம் பார்த்தா பரவாக்குட்ட சுவாமி மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முகூர்த்தம் எந்த வேலையில் வருதுன்னு அவர் போடுற ராமபிரானை கற்பூரில் போட்டிருக்கேன். பார்த்து போகும்போதில்லை நமக்கு தான் தொழில் அமையம் பார்த்து விட்டுருக்கோம். அந்த மாதிரி விந்தம்ங்கிற முகூர்த்தத்தில் அமைச்சு சமிந்தோ நாம முகூர்த்தான்னு இவ்வளோ தூரம் இனிமையாக பேசுறதுல புள்ளின் வாய் அப்பேற்பட்ட ஜட்டாயுவை சம்மரிச்சுட்டான். அதுதான் ராமபிரானுக்கு பெரிய வருத்தம். ராமாயணத்தில் ராமன் நிறைய துக்கப்பட்டாங்க. நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் படாதனப்பட்டான், ரொம்ப துக்கப்பட்டான்னா. திருக்குறை பிரான் பிள்ளான் திருவாராயத்தில் எப்போ துக்கப்பட்டான்னு லிஸ்ட்டு போடுறேன். ஏன்னா ஜனகராஜன் திருமகளார் விஸ்லேஷம் என்ன, சீதாதேவி பிரிது துக்கம் இல்லை, அதை விட பெரிய துக்கம். பெரிய உடையார் நிதனம் என்ன இத்தியாதிகளை பட்டு. பெரிய உடையார் ஜடாயுக்கு பேர். ஏன்னா உடையாருன்னு ராமச்சந்திர உடையார் மாதிரி பெரிய உடையாருன்னு சொல்கிறேன்.
கழுகு தான், அதுக்கெல்லாம் உடையான்னு பேர். உடையான்னா ரிச்சஸ்ட் பர்சன், அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு. ஏன்னு கேட்டால் மனுஷனுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி பிள்ளை. ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கா பிள்ளைக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா நல்லா இருக்கணும். அது ப்ராப்பர்ட்டி கொடுத்தா அது கோடம்பாக்கத்தில் கொண்டு போய் கிட்டியில் போய் முடிச்சிடும். அதனால் பிள்ளை தான் பெரிய ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் வைக்கணும். அந்த பிள்ளைங்கிற ப்ராப்பர்ட்டி மனுஷனுக்கு உயிர் போகிற சமயத்தில் இருக்கணும் பக்கத்தில். அதாவது ஒரு மனுஷன் காசியில் உயிரை விட்டால் நல்ல கதிக்கு போவான். அதுவா புத்திர சன்னிதோ, பிள்ளை பக்கத்தில் இருந்து போனாலும் காசியில் போனது. அந்த பிள்ளை சார்மினாராக இருக்கலாம், பிரெக்லியாக இருக்கலாம், அதை பற்றி பேச்சு. இந்த பிள்ளை பக்கத்தில் இருந்துச்சு அப்பா உயிரை விட்டான்னா அவனுக்கு காசியில் உயிரை விட்டேன் என்ன கதியோ அந்த கதி. அதுவா புத்திர சன்னிதோன்னு மகரிஷி விட்டார். அதனால தான் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அந்த கடைசி சமயத்தில் கிட்டக்க இருக்கணும். வந்துச்சுட்டா சுவாமி எப்படி கேட்குறாலும் அதுவும் இப்போ போயிடுது. ஐஸ் பெட்டியில் போட்டு வச்சுக்க 2 நாள் கழிச்சு அமெரிக்காவில் வருவார். அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றீங்களா மாமா நம்ம பக்கத்தில் அதை வந்து சொல்லிட்டு போயிட்டு தான் நான் கஷ்டம் பண்ணி உழவு. ஜனங்களுக்கு இப்போ எல்லாம் தெரியாது, காலம் மாறி போயிட்டு. ஒரு நீல பெட்டியில் போட்டு கண்ணாடி பெட்டியில் போட்டு வச்சுருக்கவரை 2 நாள் ஆகும். வரணும் பையன் நியூஜெர்சிலேருந்து வருவான். அது வரைக்கும் நீர் என்ன பண்ணி சுவாமி ஃப்ளாட்டில் கேட்டால் அவர் என்ன பண்ண இருக்கும், திண்டாடி விட தடுக்கி வைக்கும். ரொம்ப கஷ்டமான கலியுகத்தில் போயிடுது. அப்போது அந்த மாதிரி பிள்ளை பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது பெரிய அதிர்ஷ்டம். தசரதர் அஸ்வமேத யாகம் பண்ணி புத்திரகாமேற்றி பண்ணி சாட்சாத் சங்கச்சக்கர கதாதரனான பரமாத்மா ராமச்சந்திரமூர்த்தியை பிள்ளையா பெற்றார். உயிருடைய ஒரு மையம் இருக்குது. இந்த கழுகு கொடுத்தன நடத்தி என்ன பிள்ளை பெற்றதோ எங்களுக்கு அண்ணனுக்காவது பிள்ளையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவர் ஏதோ கழுகு காட்ட பஞ்சவட்டிலிருந்து ஜனஸ்தான் இருந்தார். ராமன் வந்தார், உயிர் போறச்ச பக்கத்திலிருந்து கைங்கரியம் பண்ணி கண்ணீரும் கம்பளையுமாக அவருக்கு பிண்டம் வச்சார். பிண்டமெல்லாம் சுடச்சுட இருந்துதான். பிதிர்களுக்கு சுடச்சுட நிவேதனம் பண்ணுது. சாதம் பண்ணுறச்சு அந்த பிதிர்கள் சாப்பிட்றச்சு அந்த சுவாமிகள் போஜனக்காரா சாப்பிட்ற இலையில சாதம் சுடச்சுட இருக்கும். இந்த இலை கண்ணி போயிடும், செவந்து போயிடும். அப்படி சாதிக்கணும், சுட சாதிக்கணும். ரொம்ப சூடாக போட்டால் தான் அவன் சாப்பிட ஆரம்பிச்சே கொஞ்சம் சூடாக இருக்குது. இது இருக்கிற மந்திரமெல்லாம் சும்மா இருக்கானவன் கேட்கறது தத்த மந்திரம் அது ஒரு சரத்வாரியாவா நம்ம இத்தனையும் போட்டுட்டு சாப்பிட விட மாட்டேங்கிறேன். தண்டாடி கொடுத்துறான். அப்பவும் ஆறக்கூடாது. நான் மனு சொல்லிட்டார், சாதம் ஆறுற வரைக்கும் தான் பித்திருக்கள் சாப்பிடுவான். சாதம் ஆறி போயிட்டு தான் பித்திருக்கள் அப்புறம் சாப்பிட மாட்டான். பிராமணார்த்தக்காரா சாப்பாடு சுட இருக்கணும். அந்த பிராமணார்த்தக்காரா வாயால் சாப்பாடு நன்னா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டாலும் பித்திருக்கள் போயிடுவான். சில ஆசிரியர் கேட்கும், சுவாமி வடை எப்படி இருக்கு, பேஷ் பரமம் போச்சுன்னா சாந்தம் கோவசம். அவன் அந்த ஆள் எழுந்து கையிலம்புற வரைக்கும் அவன் பிரசம்சை பண்ணக்கூடாது. ஏன்னா பிரசம்சை பண்ணிட்டான்னா சப்ஜெக்டிவ் ஆகிட்டு அவன் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு. அவன் சாப்பிடலையே, அவன் ஒரு மீடியா தானே, அவன் வழியாக பித்திருக்கள் சாப்பிட்றான். அதனால் இவனை போய் கேட்டு எப்படி சுவாமி இருக்குன்னு கேட்டான். உடனே இவன் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டா சப்ஜெக்டிவ் ஃபீலிங் வந்துடுது. இந்த மொமெண்ட் சப்ஜெக்டிவாக ஃபீல் பண்ணிட்டா பித்திருக்கள் ஆவாகிச்ச பித்திருக்கள் ஓ இந்த பையன் சாப்பிட்றான்னு சொல்லுது. ஆகையினால யாவன் பிரசம்சந்தி, அந்த சாப்பிட்றவன் சாப்பாட்டை கொண்டாடாத வரைக்கும், சாப்பாடு ஆறாத வரைக்கும் பித்திருக்கள் அந்த சாப்பாடை சாப்பிடுவான். ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ரொம்ப பாடுபட்டு வாட்டர் பாத்தில் வை சுவிட்சம் வெந்நீரில் சாத்த வச்சு சுட போடணும். நான் சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கணும்னு விரட்டிகிட்டே இருக்குது. நான் ஸ்ராத்தம் பண்ணி முடித்து வந்து சாப்பிட்ற வரைக்கும் அந்த சூடாக இருக்கணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி விரட்டி நம்ம இப்போல்லாம் கையாளாக பிரச்சாரம் பண்ணுறதோட ஸ்லாக்கியத்தில் தான் இருந்தாலும் பண்ணுறோம். இந்த காலத்தில் லேடிஸுக்கு சக்தி இல்லை. அதை பண்ணால் அவனுக்கு ஒரு போனஸ் சூடான சாப்பாடு கடைசி வரைக்கும் போட்டால் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கும். அதுக்காக ரொம்ப பாடுபட்டு இப்போ சீனிக்கு கொடுத்துருக்காங்க. சொன்னதை கேட்குறோம், இங்கே இருக்காலும் லட்சியம் பண்ண மாட்டேங்கிறான். அவன் பாவம் சுவாமி சொல்லி வெந்நீரில் இருந்த சாதத்தை வச்சு அடுப்பில் அதுவே சுட்டுட்டே இருக்கும். அது சுவாமி நல்லா சாப்பிட்றான். அதுக்கப்புறம் சொன்னான், அது சுட போட்டால் சாப்பிடும். நீ பாட்டுக்கு ஆரி அவளாக போட்டு சாஸ்திரத்துக்கு விரோதம். அவனுக்கு டேஸ்ட் இருக்காது. சுட போட்டால் நல்லா இல்லைன்னு அடிச்சு சாப்பிட்டு போயிடுவான், நிம்மதியாக போயிடும். அப்படி சாஸ்திரம் மனு வார்த்தை, மனு சொன்னார்னா அது மீது ஒரு பேச்சு கிடையாதுன்னு வேதத்துக்கு எந்த கிஞ்ச மதுரவதம் தன் பேசுது. அதனால் ஸ்ராத்தம் பண்ணுறவாடா ஞாபகம் வச்சுக்கணும். இது வேறு அடுத்த உபதிரம் நீ பண்ணுற கட்டம் நாங்களே பண்ணுவோம். சாஸ்திரத்துக்கு புஷ்பபாகாகி பித்தரகான் வேதத்தில் சுட தான் சாப்பிடும். தசரதர் பிண்டம் ராமன் பிரான் வச்ச சூடான். ஏண்டா சூடாக இருக்கு பிண்டான்னா அழுதா அந்த கண்ணு துக்கத்தில் சுட போட்டுறது. ஆகினால அதன் தசரத துரவாபம் பிராப நைவாபம் நயன செல்லமிஷ்டம் ராம ஹஸ்தேன தத்தம் தசரத துரவாபம் பிராப நைவாபம் அம்பான் போஜகி விஸ்வராம் போஜ செம்புல தசரதற்கு கிடைக்காத ராமன் கண்ணீர் நிறைஞ்ச பிண்டத்தை ஜடாயு ஸ்வீகரிச்சார். அப்பேற்பட்ட இன்வாய் உள்ள புள்ளின்வாய் கிண்டாரை. அதில் ஜடாயு சம்ஹாரம் பண்ணியிருந்தாங்கன்னா ராவணனை பொல்லாதவன்னு தீர்மானிச்சிட்டார். இந்த சீக்கிரட் யாருக்கு தெரியும்? லக்ஷ்மணனுக்கு தான் தெரியும். அதான் லக்ஷ்மணன் அனுமார்ட்ட சொன்னார்,
பாரு, ராமனே வாயில சொல்றார், ராஜ்யாத்கம்சகா வனே வாசகா பத்னி நஷ்டா ஹதோத்விஜா ஈதிருஷீயம் மமாலக்ஷ்மி நிர்தகேது விபாவகம். லக்ஷ்மணா, ராஜ்யம் போச்சுரா, சரின்னு போட்டுங்க. ராஜ்யம் போனாலும் 51 ஒரு ஃப்ளாட்டில் சௌக்கியமாக இருக்கக்கூடாது, அதுவும் இல்லை. வனவாசம் அதையும் பொறுத்துங்க. வனவாசத்துலேயும் மனைவி கூட இருந்தா ஹனிமூன் மாதிரி சௌக்கியமாக இருக்கும். அவளையும் ராட்சசம் கொண்டு போயிட்டான், அதுவும் இருக்கும். அது போனாலும் யாரோ ஒரு கழுகு பிள்ளைக்கு மேலே நேசிச்சார்னு வச்சா அவரும் போயிட்டார். இந்த துரட்டக்கார ராமன் நெருப்பில் குதிச்சா நெருப்பு பற்றி ராமன் கும்பு கட்டாமல் உட்காந்துப்பான். அவ்வளோ துக்கிரினான்னு ராமன் அழகான். அதுதான் பெரிய துக்கமாக. அதுக்காக தான் பெரிய சுவாமி திருக்குறளை பிரான்பிள்ளா பெரிய உடையார் விஸ்லேஷம் என்ன என்று இதைத்தான் துக்கத்துடைய பீக்க எடுக்கிறார். அதுதான் புள்ளியின் வாய்க்கின்றானே பொல்லா வளர்க்கிறேன்னு லக்ஷ்மணன் இந்த மேட்டர் தெரியுமாக்கினால ஆஞ்சநேயத்தை மேலே உட்காந்து ராவண அதிகரிச்சு இவன் தான் ஜட்டாயுவை கொன்னான்னு இதை ராமன் காதில் போட்டு ஞாபகப்படுத்து. ஜட்டாயுவை கொன்ன பாவின்னு சொல்லு, அப்போதான் கோபம் வரும். சீதையா பகரிச்சான்னு கிட்ட போனா ராட்சசம் தானே, ஜட்டாயுவை கொன்னவன் ஞாபகப்படுத்து அப்படி. விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவித திருதராஜ தேக நிலக்ஷா ரட்சித பக்தஜன தாட்சிணியான்னு சொல்லியிருக்கான். அதனால் அதை சொன்னையானா போகும். ஜட்டாயு சம்மதிச்சவன், ஜட்டாயு சம்மதிச்சவன், இதை அடிக்கடி ராமன் காதில் போட்டு இந்த மந்திரம் சொன்னால் எப்படி சண்டை போடுறாருப்பார். அதனால்தான் சுவாமி கட்டுரடந்து அட்டநீட்டங்கிருதி ஜட்டுல கடோர கார்முக விஷங்கட வீர்கத விசிக விதாடன விகட்டித மகுட விக்பல விஸ்ரவஸ்தன விஸ்ரவசமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா. அதுதான் கிள்ளி கலைஞன். அன்னைக்கு கொண்டுட்டான், உசுரோடு கொண்டுட்டான் ராவணனை முதல் போரில். அதுக்கப்புறம் இருந்த நல்லா நடைபெணமாக இருந்தான். அதனால கிள்ளி கலைந்தான். விஷங்கட விரிகத ஆண்டாள் கிள்ளி கலைந்தானே சொல்றான் சுவாமிஜி. விஷங்கட விரிகத விசிக விதாடன விகட்டித மகுட விக்பல விஸ்ரவஸ்தன விஸ்ரவசமய விஸ்ராணன விக்யாத விக்ரமா அப்படின்னு அனுபவிக்கிறார். எத்தனை வீ போட்டிருக்காருன்னு கேட்டார். அவனுடைய விக்ரமங்கிறது அத்தனை வீக்கிறார். இல்லை வி எப்படி 2 கை காமிக்கிறாள், அத்தனை வீ போட்டிருக்காரு அப்படின்னு சந்தார உபகாரத்தை ரசிக்கும். அந்த மாதிரி அதனுடைய பாடு. ஆக இப்போ என்ன ஆயிடுது, எல்லாரும் ராமனையே பாடினான் அப்படின்னு திருத்தாப்பனாருடைய நிர்வாகம். புள்ளின் வாய்கின்றானை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கிள்ளி மவாழிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கிழம் முக்கார் மணி கற்றை ஆயிடுத்து. வேகமாக சொல்ல வேண்டியதான். எல்லா பிள்ளைகளும் பாவைக்கிழம் போயாயிடுத்து, நாங்கள் உனக்கு கூப்பிடலாம். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு ப்ரகஸ்பதி நட்சத்திரம் அஸ்தமிச்சு சுக்கிர நட்சத்திரம் உதிச்சு. அதாவது வானத்தில் நட்சத்திரங்களுடைய கான்ஸ்டலேஷன் பார்த்து டைம் சொல்லுவோம். அந்த காலத்தில் சுக்கிரன் உதிச்சு விடுதுன்னா விடிய காலம் நெருங்கிடுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ அப்படி இல்லையா. இப்போது ப்ரகஸ்பதி உதிச்சு சுக்கிரன் அஸ்தமிச்சிடும் அப்படின்னு கிளம்பி கான்ஸ்டலேஷன் மாறிட்டே இருக்குமா. அந்த சைக்கிள்லாம் கேல்குலேட் பண்ணி தான் கிபி 713 திருப்பாவை பாடினான்னு சொல்கிறாங்க. இதை ரீவர்க் பண்ணி இதுதான் இந்த 13ஆம் பாட்டில் இந்த சீக்ரெட் இருக்குன்னு நான் சொன்னேன் முதல்ல. வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிட்டு புல்லும் சிலம்பினான் பாருங்க. பார்த்தாலும் பறவைகள் சத்தம் போட்டு 6ஆம் பாட்டிலேருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கா. உறங்கிட்டு வார்த்தையை உறங்கிட்டு அஸ்தமிச்சு கொடுத்த உறங்கிட்டு கவனப்பிரயோகம். உறங்குறதுன்னா அது தூங்குமான நட்சத்திரம் தூங்குமான. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுனா அஸ்தமிச்சு விடுத்துன்னு அர்த்தம். அதே சூரியன் உறங்கினான் அப்படின்னா சூரியன் கண்டுபடலை, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான், அஸ்தமிச்சான். அதாவது அவன் மாத்திர பிரயோகம். அதேபோல் சுவாபதேசத்தில் வேறு அர்த்தம் வரதுக்கு வசதியாகும். இன்னொரு அர்த்தம் சொல்லிச்சு வியாழம் உறங்கிட்டு சார்வாக்கு மதம் போயிட்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்காக அட்ஜஸ்ட் 2 மறுபடியாக போடுறது அவளுடைய நாசுக்காக போட்டு. வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு புல்லும் சிலம்பினான் பறவைகள் சத்தம் போடுறேன். அதான் 6ஆம் பாட்டிலேருந்து அதான் சொல்கிறேன் புல்லும் சிலம்பினேன். அதுக்காக சில ஆச்சாரியா புல்லும் சிலும்பினான்னு ஒரு பாடம் சொல்கிறான். ஸ்ரீதர் தத்தாச்செல்லாம் அதான் சொல்லுவோம், புல்லும் சிலும்பினான்னு சொல்லுவோம். அது மேலே ஏகப்பட்ட விசாரங்கள். சிலம்பினவா சிலும்பினவா யாருக்குமே சந்தா ஆகிறது மட்டும் புல்லை சிலும்பினன்னு சொன்னால் அத்தியன பரம்பரையில் சிலம்பின தான் இருக்குது, சிலும்பினை இல்லை. அதனால் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவாள் இருக்கா. தங்கமணி சுவாமியெல்லாம் சிலம்பின நானாத்தியர்கள் 4000 சொல்லியிருக்கேன். அவரையும் கேட்டேன், யாரும் விருதுல சிலம்பி தான் சொல்லியிருக்காங்க சுவாமி. திருத்தாப்பனெல்லாம் சிலம்பின காண்டாங்க. சிலும்பினங்கிற பாடம் பிரச்சாரத்தில் இல்லை. அதுக்காக ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். பறவையை பற்றி அதே திரும்பி திரும்பி வருமானு கேட்டான். நிறையா பெரிய விஷயம். சுவாமி எழுந்துவிட்டார் ஸ்தோத்திரம் சொல்கிறார் அப்படின்னா அவர் கிராக கிரஸ்தே திபேந்திரே ருதி சரபசன் எழுந்த உடனே சொல்கிற ஸ்தோத்திரம் சொல்கிறார். இப்போ சுவாமி ஸ்தோத்திரம் சொல்லிட்டார் நாழி ஆயிடுச்சுன்னா இப்போ அபிதி ஸ்தோத்திரம் சொல்கிறேன், இன்னொரு ஸ்தோத்திரம். இது இந்த ஐஷிங்க அறிவாங்க. அதனால் சிலம்பினகான்னு எப்படி வேணாலும் சொல்லி பறவைகள் இப்போ கூட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போச்சு. புல்லும் சிலம்பினா புள்ளரையன் கோயிலில் அப்படின்னாங்க.
புள்ளும் சிலம்பினான் போதவி கண்ணினாய் எழுதிடி பெண்ணே அப்படின்னா இந்த பெண்ணை பார்த்து ஆமாம் உங்களுக்கு எல்லாரும் போயாச்சு நான் எதுக்கு வரணும் இப்பயே என்னை போட்டு படுத்துருவேன் எல்லாரும் போனால் போய்க்கோங்களே அப்படின்னா ஐயோ நீ இல்லாமல் முடியுமாடி உன் கண்ணு அழுக்கே கிருஷ்ணன் வாங்கி சொல்கிறான் போதரி கண்ணினாய் போதரி கண்ணினாய்னா போதரி கண்ணா போதரி கண்ணா போதரின்னா என்ன போதை அபகரிக்கக்கூடிய கண் போதுன்னா புஷ்பம் தாமரை தாமரை பூவை ஜெயிக்கக்கூடிய கண் போது அரிக்கண்ணின போதுக்கு எளிமையா இருக்கிறது தாமரைக்கு எளிமைன்னா என்ன தாமரை இதை கண்டு பயந்துருக்க முடியா அவ்வளோ அழகான கண் பெண்கள் கண்ணு நீல தாமரைன்னா சொல்லுவார் இது வெறும் போதுன்னு தான் இருக்கு ஏன் உங்களுக்கு வர போதுன்னா புஷ்பம் அரின்னா வண்டு புஷ்பத்தில் வண்டு இருக்கா மாதிரி உன் கண்ணாயிரம் நீல தாமரை கருவீடியில வண்டுன்ற கருவீடு அதெல்லாம் போதரி கண்ணி இன்னொருத்தர் பார்த்தா ஏன் உங்களுக்கு போதுன்னா நீலோத்பலமான தாமரை அரின்னா மான் தாமரை போலவும் மான் போலவும் கண்ணுங்க சொன்னதுனோ ஒரு வார்த்தை இவ்வளோ அர்த்தம் சொல்றீங்களா அதுதான் நாச்சியா இருப்பான் போதரி கண்ணினாய் உள்ள குளிர குழந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்ன பண்ணணும் இப்படியா தூங்கு இப்படி அனுபவிப்பியா பகவானை எழுந்து வா எங்களோட உள்ள குளிர குடைந்து நீராடு போகணும் எமையில ஸ்நானம் பண்ணணும் குடைந்து நீராடு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றான் அது என்னன்னா எப்பொழுதும் மேலே தண்ணி கொண்டு ஸ்நானம் பண்ணக்கூடாது முங்கி குளிச்சாதான் ஸ்நானம் இன்னும் மலையாளத்துக்காக சொல்றாரு நம்ம சாஸ்திரம் அப்படித்தான் இருக்கு 3 நாளைக்கு மேலே தண்ணி மேலே கொச்சு கொடுத்தா பிராமணன் ஆகும் இல்லை நம்மளாம் பிராமணன்லேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இது சாஸ்திரம் அரசாங்கம் தான் ஒத்துக்க மாட்டேங்குது தான் கஷ்டப்படும் அதனால் 3 நாளைக்கு மேலே முக்குரேஷன் சார் 3 நாள் மேலே தண்ணி மேலே கொட்டிருக்கோம் பட்டத்து கழிச்சால திருத்தம்னா எப்படிடா 3 நாளைக்கு மேலே அவகாக ஸ்நானம் மேலே எப்படிடா இருக்குது அவகாகன ஸ்நானங்கிறது குடந்து நீராது அதுக்காக தான் நடவாத்து கட்டி சௌச்சமாக இருக்கு எனக்கு தான் ரொம்ப இன்னைக்கு காத்தாலே எனக்கு ஸ்பெஷல் அனுபவம் இன்னைக்கு காத்தால திருப்ப வராது நானே நாளைக்கு உபன்யாசம் பண்ணுறது லேடிஸ்க்கெல்லாம் நமக்கு சாதம் போட்டு தான் எழுதிருக்கணும் அப்புறம் காலங்காலத்தால் அப்போ மருந்து பொங்கல் பண்ணணும் மாமனார் வந்திருக்கார் பொண்ணு வந்திருக்கா பொண்ணு வேறு ஆற்றுல இருக்கா அவள் ஏகப்பட்ட வேலை அதனால் பொங்கல் ஆகமாக சீமந்தம் என்ன வேறு இல்லை அவன் மார்கழி மாதம் தானே வரலாம்ன்றாங்க மாப்பிள்ளை உனக்கு திருவாரூர் மட்டும் வரது வாசிக்க 8:45 கூட்டம் வச்சுருக்கேன் பலாத்தோப்பில் காப்பரில் நான் இருக்கேன் பலாத்தோப்பில் 3 நாளாக போயிட்டுருக்கேன் மெட்ராஸுக்கு காத்தால வேறு அப்புறம் போயிட்டு வந்து மறுபடியும் பஸ்ஸில் போகணும் பலாத்தோப்பு போகணும் 8 மணிக்குள்ளே பார்த்தா ஆச்சு பெருமாள் அலங்காராசனம் வந்து எல்லாம் எடுத்து பொங்கல் ஆற கதையாக இல்லை நான் அவள்கிட்ட சொன்னேன் சமப்படாத இன்னைக்கு சாத்துமலை இஜியாராந்தம் பண்ணிப்போம் அலங்காரத்தை பெருமாள் பொங்கல் ரெடியான உடனே அவசியம் பண்ணுறேன் கொஞ்சம் போயிட்டு வரேன் சாரியப்பா அது வரைக்கும் பார்த்து சௌக்கியமாயிடுது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நான் போனேன் அங்கே போனால் சீமந்த உடனே கிளம்புனாலும் கீழே பலகால சுவாமி இருக்குது சாத்துமலை அந்த சாத்துமலைக்கு போனால் அது 10:15 ஆயிடுச்சு அந்த 10:15 ப்ரெஸ் இவ்வளோ தூரம் வந்தோம் ப்ரெஸ்ஸுக்கு போடணும் புஸ்தகம் உதக சாந்தி கரெக்டாக எழுதிட்டுருக்கு அது போடணும் முதல் வாரிப்பை போடணும் கீதாச்சாரியில் தான் வருது முதல் ஒன்றாக ஆகிடுது ஓட்டி யார் வாங்கிக்கிறார் புஸ்தகம் தான் பத்திரமா இருக்குது இங்கே இருக்குது 4 புஸ்தகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்குது 3 புஸ்தகம் போச்சு 2 புஸ்தகம் தான் போச்சு 2 போச்சு 3வது புஸ்தகம் நகர மாட்டேங்குது அப்படி எதுக்கு போடுறோன்னு தோன்றது இருந்தாலும் பைத்தியம் போடணும் இது ஒரு பைத்தியம் கொடுத்து சொல்லி சரி அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கு வெங்கடகிருஷ்ணப்பா எல்லா வேலையும் பார்த்து கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார் ப்ரெஸ்ஸில் ஒரு கடாட்சம் பண்ணி அட்டைப்படம் பின்னாட்டப்படம் பார்த்துருக்கோம் சொன்னேன் சரி திருவல்லிக்கேணி ப்ரெஸ்ஸுக்கு போகலான்னு போனேன் அங்கே போனால் இது வரைக்கும் பாதுகாத்துட்டு வந்தேன் அங்கே போனால் ப்ரெஸ்காரர் சுமார் நாங்கள் சார் பேப்பரை கொடுத்தான் பேப்பரை கொடுத்த உடனே இப்போ மறுபடியும் தீர்த்தாம்பாட்டு தான் ஆரம்பிக்கணும் கரவழி அதுக்காக வந்து தீர்த்தாம்பாடு அவன் நடவாதிக்கு புழக்கிற போனால் தீர்த்தாம்பாட்டு மத்தியானிக ஸ்நானம் பண்ண இத்தனை நாள் பண்ணுறதுலாம் தீர்த்தாம்பாட்டு முன்னெல்லாம் மார்கழி மாதம் மத்தியானிக ஸ்நானம் பண்ணால் ஒரு நாள் பண்ணி பார்த்தேன் எவ்வளோலாம் தாக்கு பிடிக்கல ரெண்டு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு பண்ணி எல்லாம் பண்ணி 2 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணிக்கு பேசல கிளம்பி இப்போ இதெல்லாம் கலாட்டா எதுக்கு பண்ணுறா குள்ள குடைந்து நீராடணுங்கிறதுக்காக இத்தனை அவசியம் வேணுமா குள்ள குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ இப்படி பள்ளி கிடக்கலாமான்னா என்ன பள்ளி கிடக்குறா அப்போ பகவதரப்பம் தான் பண்ணிட்டுருக்கா ஏண்டி அவ்வளோ போய் சொல்லலாம் அது ஃப்ராடுடி கள்ள அந்த விருந்து தனியாக தான் பண்ணக்கூடாது கோஷ்டியோடு பாகவதர் திருப்பாவை செஞ்சு நம்ம தனியாக விட்டு தோசலாம்னு சொன்னால் கூட தோஷம் அவனோட தான் கோஷ்டியோடு சேர்ந்து அதில் கள்ளம் இருந்து நீ தனியாக இல்லாமல் எங்களோட கலந்து அனுபவி பகவான் ஏன்னா அந்த பெண் வந்து ஆட்சி பண்ணா இப்படி 8வது தோழியை 7 பாசுரம் இந்த பாசுரத்தில் எந்த ஆழ்வாரை குறிப்பது போல இருக்கு சுவாமி இந்த பாசுரம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கேன் போதரி கண்ணினா புஷ்பத்தை அபரிக்கிறதுலேயே கண் வச்சிருக்கேன் அந்தவனை வச்சு பூ பொறிக்கிறது போதெல்லாம் போது கொண்டு ஒரு பொன்னடிக்கேன்னு சொல்லியிருக்காரு தொடர்புபடியாக போதரி கண்ணினாய் அவரே கள்ளத்தேன் நானேங்கிறார் கள்ளந்த விருந்து கலந்து அப்படின்னுட்டா குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவா பள்ளி கிடக்கலாமா திருப்பள்ளி எழுச்சி பாடுறவர் பள்ளி கிடக்கலாம் பெருமாளை கடக்கிறவரையே பள்ளி எழுச்சி பண்ணுறவர் இவர் கடந்தா நியாயமா அப்படின்னு சொல்கிற மாதிரி திருப்பள்ளி எழுச்சி திருமாலை ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல தொண்டரடிப்படி ஆழ்வார்
பாசுரங்களோடு பகவான் அனுபவிக்க வேண்டும் என்பதை காட்டி இந்த 8வது தொகை எழுப்பும் பாசுரத்தை நாச்சியார் அமைச்சிருக்கார். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு தத்துவார்த்தம் உள்ளும் சிலம்பினக்கெல்லாம் ஜான ரைக்குவர்கிட்ட போனால் ஜான சுய கதையெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொன்னால் 3 மணி நேரம் திருப்பா பண்ணால் முடிச்சு விடுவார் சொல்லணும். அதெல்லாம் 3 மணி திருப்பா பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ நானே 1 மணி திருப்பாக்கி அட்ஜஸ்ட் ஆகி வந்துவிட்டேன். அதனால் புள்ளின் வாய்கின்றான் பொல்லாவரக்கனை கிள்ளில் கலந்தாய் கீழ்வாழ் போதுமை பிள்ளைகளெல்லாம் பாவையிலிருந்து காடமுறையிட்டு உள்ளும் சிலம்பினான் போதை கண்ணினாய் உள்ள புலிகள் குழந்தையாடாய் பள்ளி கிடத்தியோ பாவாயின் நாடால் கள்ளம் வந்து 31ஆம் சனிக்கிழமை என்று கேரளா குழந்தைக்கு கூட்டம் நல்லா இருந்தது. வெற்றி போட்டு குறைஞ்சி போயிடுச்சு. அந்த கூட்டம் வந்திருக்கேன்னா குறைஞ்சி போயிடுச்சு கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது. அதனால 31ஆம் தேதிக்கு திறனாக எல்லாரையும் அழிச்சுட்டு என்ன உன் பேர் என்ன பிரசன்னா வெங்கடேஷா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சு வந்து லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன். 15ஆம் பாட்டு 14ஆம் பாட்டுல 15ஆம் பாட்டு 15ஆம் பாட்டு தான் சரி கேட்கும். 17ஆம் பாட்டுக்கு சொல்றதா சொல்ல 15ஆம் பாட்டு அது எல்லா பாட்டுக்கும் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் 15ஆம் பாட்டு இந்த விஷயம். அதனால 15ஆம் பாட்டு மட்டும் எல்லாரும் அழிச்சுட்டு வந்துவாங்க. அண்ணா இருந்தால் தன்னா வந்துடுவான். அண்ணா தான் சொல்றதா நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மனுஷியால் தான் வரணும். என்ன மந்திரம்? மந்திரம்னா ஓம் கிரி பட் சொன்னத மந்திரமா? ஜட்டாயுவை சம்மரித்தான் ராவணன் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினா போதும். ராமனுக்கு கோபம் வர வேண்டிய மந்திரம். ஜட்டாயு ராவணன் மீது கொண்டா ஜட்டாயுவை சம்மரிச்சது சொல்லணும். மந்திரம்னா எல்லாரும் இதில் பட் புட்டுன்னு ஏதாவது ஒரு வரணும். முடியாது புரிஞ்சுட்டுனா மந்திரம் இல்லை தீர்மானம். கமலப்படன் மில்லி குத்துவர் விளங்க வந்த ஆழ்வாழியே காராரந்துழாய் காணத் அவதரித்த ஆழ்வாழியே நலமாம் திருவாடி பூர துதித்த ஆழ்வாழியே விட்டு சித்தன் வளர்த்தெடுத்த விலங்கிடைய ஆழ்வாழியே அவல திருப்பாவை 500 ஐயார் அளித்த ஆழ்வாழியாக 105 அளித்தாழ்வாழியே அமுதனா மரங்கனுக்கே மாலையிட்ட ஆழ்வாழியே ஆண்டாள் தமிழடிகள் அனவர்தம் வாழியே பித்ரே பிரம்மோபதேற்றே மே குரவே தெய்வதாய प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीधये नमः। एष वै क्लुप्तो नाम यज्ञः कल्पते ह वै तत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्रैतेन यज्ञेन यजन्ते हरिः ओम्।